அன்பான தோழர்களே, ஜீவாநாபா சிந்தனை பள்ளியின் மெய்நிகர் மேடையில் பேராசிரியர் நாபா ஆய்வுக்குழுவின் ஆராய்ச்சி கூட்டத்திற்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. என்னுடைய இனிய நண்பர் சைமன் அவர்கள். மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கும் தோழர்களுக்கும் முகநூலில் இணைந்திருக்கும் தோழர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமெனும் திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர்கள். ஜீவாநாபா சிந்தனை பள்ளியினுடைய 314வது மெய்நிகர் மேடை, பேராசிரியர் நாபா ஆய்வுக்குழுவினுடைய 49வது ஆராய்ச்சி கூட்டம். இன்றைய ஆய்வு பொருளாக மதிப்பிற்குரிய தம்பி முனைவர் சூசா இதயராஜா அவர்கள் இன்று கடந்த மாதம் பேசியதனுடைய தொடர்ச்சியாக மஹ்ஜர் இலக்கிய இயக்கத்தில் மிகைல் நெய்மியின் உரையாடல் நோக்கு 2வது பகுதியை பேசுகிறார். இன்று 49வது கூட்டம் அப்படிங்கிற போது 4 ஆண்டு முடிந்து அடுத்த வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேராசிரியர் நாபா ஆய்வுக்குழுவினுடைய ஆராய்ச்சி கூட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் என்பதில் பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் இது மெய்நிகர் மேடை என்பதால் சாத்தியமாகிறது. வழக்கமாக பேராசிரியர் நாபா அவர்கள் ஆண்டுக்கு 3 அல்லது 4 கூட்டங்கள், 3 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை வெவ்வேறு இடங்களில் நிகழ்த்துவார்கள். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். புதியவர்கள் பலர் வந்திருக்கிறீர்கள். பாளையங்கோட்டையில், நாகர்கோவிலில், அம்பாசமுத்திரத்தில், களக்காட்டில், தூத்துக்குடியில் என்று சுழற்சியாக இந்த கூட்டங்களை நடத்தும். அப்போ நாகர்கோவிலில் நான் BA படித்துக் கொண்டிருந்தேன். நாங்கள் எல்லாம் ஆராய்ச்சி கூட்டத்திற்கு நாகர்கோவிலிருந்து கிளம்பி வருவோம். அது ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போறது மாதிரி ஒரு புனித யாத்திரையாக அது இருக்கும். வரும்போது தோழர் SK கங்கா, அண்ணன் சொக்கலிங்கம், பொன்னில் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து அது வருகிறதே ஒரு கலகலப்பாக இருக்கும். அடுத்ததாக பேராசிரியர் அவர்களுடைய தனிப்பயிற்சி கல்லூரியில் நான் பணியாற்றி கொண்டிருந்த போது அவருடைய வீட்டில் தங்கியிருந்த நேரம், அப்ப பாளையங்கோட்டை, அம்பை, களக்காடு போன்ற இடங்களில் ஆராய்ச்சி கூட்டம் நடத்துவதற்கு பேராசிரியரோடு நாங்கள் செல்லுவோம். அதெல்லாம் ஒரு இனிமையான காலகட்டம். அங்கே இந்த ஆராய்ச்சி கூட்டம் ஒவ்வொன்றிலும் ஏறக்குறைய 4 கட்டுரைகள் அல்லது 5 கட்டுரைகள் வாசிக்கப்படும். இந்த கட்டுரைகள் வாசிக்கப்படும் முன் பேராசிரியர் அந்த கட்டுரைகள் எல்லாவற்றையும் வாசித்து விடுவார். அதோடு சேர்ந்து அந்த கட்டுரையை பற்றி ஒரு குறிப்பை அவர் சொல்லுவார்.
அந்த அதற்கப்புறம் அந்த வாசிப்பதோடு மட்டுமல்ல, இந்த கட்டுரையில் இந்தந்த விஷயங்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையையும் அவர் சொல்லுவது. அதனால அந்த கட்டுரைகளுடைய தரம் என்பது நம்ம ஆராய்ச்சி, பழைய ஆராய்ச்சி எல்லாம், பேராசிரியர் நாவா நடத்திய ஆராய்ச்சி எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். பேராசிரியருடைய இந்த ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய அடுத்த நிலையாகத்தான் ஆராய்ச்சி கூட்டங்களோடு சேர்ந்து ஆராய்ச்சி என்கின்ற இதழ் பாளையங்கோட்டையில் இருந்து வெளிவந்தது. பேராசிரியர் 22 இதழ்கள் நடத்தினார். தமிழகத்தினுடைய முக்கியமான, அதாவது தமிழகத்தினுடைய ஆய்வை பொறுத்தவரையில், ஆய்வுலகத்தை பொறுத்தவரையில், தமிழியல் ஆய்வை பொறுத்தவரையில் ஆராய்ச்சி பத்திரிகையினுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. பேராசிரியர் தோத்தாத்ரி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், தைரியமாக நாம் சொல்லலாம், ஆராய்ச்சிக்கு முந்தைய காலகட்டத்தினுடைய தமிழியல் ஆய்வும் ஆராய்ச்சிக்கு பிந்திய காலகட்டத்திலுள்ள தமிழியல் ஆய்வும் ரெண்டும் தமிழ் மண்ணில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விளைவுகள். அதான் அது ரெண்டையும், அந்த ஆராய்ச்சிக்கு பிந்திய காலகட்டத்தில் வந்த தமிழியல் ஆய்வுகள் கூர்மையான பல்துறை இணைப்பு ஆய்வுகளாக அவை மலர்ந்தன. இந்த ஆராய்ச்சியை பற்றி நம்முடைய இலங்கையினுடைய பேராசிரியர்கள் கைலாசபதி அவர்களும் சிவத்தம்பி அவர்களும் பல்வேறு இந்த கடிதங்களை எல்லாம் நம்ம பார்த்தா தெரியும். பேராசிரியர் மூவா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்கள். இந்த ஆராய்ச்சியை தம்பி காமராசு அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறை தலைவராக இருக்கிறார். பேராசிரியருடைய ஆய்வு தடம் பற்றி தான் அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். பேராசிரியர் இந்த ஆராய்ச்சியை அவரோடு சேர்ந்து நானும் இந்த பணியில், தொகுக்கக்கூடிய பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறோம். விரைவில் இன்னும் 2 மாதங்களுக்குள்ளாக அந்த தொகுப்பு உங்கள் கைகளில் கிடைக்கும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். நேற்று முன்தினம் பேராசிரியர் அவர்களுடைய பிறந்த நாள் 7 டிசம்பர் 7. அந்த பிறந்த நாளில் சிறப்பாக MELS என்கின்ற ஒரு பயிலரங்கம் நடத்தக்கூடிய கோவை தோழர்கள் ஒரு உரைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். நான் அந்த பேராசிரியரை பற்றி உரை நிகழ்த்தினேன். அது யூடியூப்களில் இப்பொழுது வந்திருக்கிறது. அதுபோல நேற்று முன்தினம் 7ஆம் தேதி அன்று ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய மெய்நிகர் மேடையில் தோழர் SK கங்கா அவர்கள் பேராசிரியருடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்தார்கள். அப்போ ஆராய்ச்சி கூட்டம் அப்படின்னு நாங்க நடத்துற 49 கூட்டம் நடத்துறதுங்கிறது அது ஒரு பாரம்பரியம். அதைத்தான் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை விடாப்பிடியாக 1 மாதம் கூட இடைவெளி இல்லாமல், நான் கொரோனால ஆஸ்பத்திரியில போய் படுத்தப்ப கூட 2 மாதங்கள் தோழர் SK கங்கா இந்த கூட்டத்தை நடத்தினார். ஏனென்றால் பேராசிரியருடைய ஆராய்ச்சியும் ஆராய்ச்சி பத்திரிகையும் அந்த கூட்டங்களையும் இந்த ஆராய்ச்சி பத்திரிகையினுடைய ஆன்மாவை புரிந்தவர் தோழர் SK கங்காங்கிறதுனால அதை நடத்த முடிஞ்சது. அப்ப விடாமல் 49 மாதங்கள் நடத்தி இருக்கிறோம். அடுத்த மாதம் 50வது கூட்டம். அப்ப 50வது கூட்டத்தை சிறப்பு கூட்டமாக நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம். அது நேரடி கூட்டமாக இருக்கும். பெரும்பாலும் பாளை தூய சவேரியார் கல்லூரியில் நாட்டார் வழக்காட்டியல் துறையும் ஆய்வு மையமும் இணைந்து இந்த 50வது கூட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள். அப்போது ஒரு முழு நாள் கருத்தரங்கத்தை
நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். காலையிலிருந்து மாலை வரை ஒரு ஒரு அதாவது 50வது மெய்நிகர் மேடை கூட்டத்தினுடைய விழா, ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய விழாவாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று 49வது ஆராய்ச்சி கூட்டம். அப்போ போன தடவை தம்பி இதயராஜா பேசும்போது அந்த எனக்கு அந்த மகஜர் இலக்கிய இயக்கம் பற்றியோ அல்லது மிகைல் நெய்மி பற்றியோ எனக்கு ஏதும் தெரியாது. அது தெரியாமல் தான் நான் தலைமை தாங்கினேன். ஆனா அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த தோழர் காமு அவர்கள் இந்த இயக்கத்தை பற்றியும் மிகைல் நெய்மியை பற்றியும் அவர் சில செய்திகளை சொன்னார். அப்ப நம்ம புத்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா கபுக்குன்னு பிடிச்சுக்கிட்டேன். தோழர் காமு இதுக்கு பொருத்தமானவர், தலைமை தாங்குவதற்கு அவர் தான் பொருத்தமானவர். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அவரை தனியாக அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்றாலும் கூட அவர் கோவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவிஞர்களுள் ஒருவர். அந்த நீங்க எல்லாரும் அந்த பார்க்கலாம். இன்னைக்கு அவருடைய அவர் பேர் முருகானந்தம், கா முருகானந்தம் என்பதால் காமு என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டார்கள். சிறந்த ஒரு கவிஞர், பல்வேறு கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கவிஞரோடு சேர்ந்து கவிதைகளை தமிழில் மொழிபெயர்ப்பதில், அதாவது மிக கவிதையை மொழிபெயர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு, தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு. ஏனென்றால் கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, கவிஞனுடைய எண்ணத்தையும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அப்புறம் ஆங்கில மொழி வளம் வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் கவிதையை ஆங்கிலத்தில் தர முடியும். தோழர் கலியமூர்த்தி அவர்களுடைய கவிதை நூலை இவர் அண்மையில் நூலாக்கி கோயம்புத்தூரில் வெளியிட்டார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைமை இன்று தோழர் காமு அவர்கள். அவருக்கு ஏனென்றால் இந்த இலக்கியங்கள் குறித்தும் அந்த அந்த மகஜர் என்கின்ற இலக்கிய இயக்கம் குறித்தும் மிகைல் நெய்மி என்கின்ற அந்த கவிஞன், எழுத்தாளர், அவரை பற்றி பல்வேறு விஷயங்களை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். எனவே மிக பொருத்தமான ஒரு தலைமை இன்று இருக்கிறது. உங்கள் சார்பாக, பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாக, ஜீவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இனி அவரிடம் இந்த அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது. தோழர் விக்டர் அவர்களை ஒரு இசைப்பாடல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். அண்ணன் ராமச்சந்திரன் அண்ணனுக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு நன்றி, மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ஒரு பழைய காதல் பாடல். ஊரோரோ ஆலமரம் ஊஞ்சலிடும் 100 சரம், ஊரோரோ ஆலமரம் ஊஞ்சலிடும் 100 சரம், ஆலமரம் தேடி வந்தா சரசாத்தி, ஆலமரம் தேடி வந்தா சரசாத்தி, அந்த அந்திமயில் கொண்ட இல மல்லிக பாத்தி, ஊரோர ஆலமரம் ஊஞ்சலிடும் 100 சரம், ஆலமரம் தேடி வந்தா சரசாத்தி, அந்த அந்திமயில் கொண்ட இல மல்லிக பாத்தி, காதோரம் படி வரும் காத்தடிக்கும் சாயந்தரம்,
காதோரம் பாடி வரும் காத்தடிக்கும் சாயந்தரம், சாயந்தர கருக்களிலே மாறி கோனாரு, சாயந்தர கருக்களிலே மாறி கோனாரு, மவே சாதி மல்லி காண வரும் சடையப்பாரு, சாதி மல்லி காண வரும் சடையப்பாரு. ஆத்துக்கால் ஊத்து வரும் ஆணி பயிர் பூத்து வரும், ஆத்துக்கால் ஊத்து வரும் ஆணி பயிர் பூத்து வரும், ஆவணியில் தாலி வரும் கொஞ்ச காலம் சிரிச்சு நீ, அது வர பொறுத்துக்கடி கொஞ்ச நாள் சகிச்சு, ஆவணியில் தாலி வரும் ஆசரசாத்தி நீ, அது வர பொறுத்துக்கடி கொஞ்ச நாள் சகிச்சு. ஊரெல்லாம் கிசுகிசுப்பு ஊடெல்லாம் பரிகசப்பு, ஊரெல்லாம் கிசுகிசுப்பு ஊடெல்லாம் பரிகசப்பு, மேல்சாதிக்காரனுங்க ஏமாத்துவாங்க, மேல்சாதிக்காரனுங்க ஏமாத்துவாங்க, இந்த மிலிட்டரி மாமங்காரை மிரட்டுறானுங்க, இந்த மிலிட்டரி மாமங்காரை மிரட்டுறானுங்க. சாதிய யாரு கண்டா சாமிய யாரு கண்டா, சாதிய யாரு கண்டா சாமிய யாரு கண்டா, சேரியிலும் ஊரிலும் நம்ம வாலிப சேல, சேரியிலும் ஊரிலும் நம்ம வாலிப சேல, ஒன்னா சேருது நம் காலம் இது என்ன யோசனை, ஒன்னா சேருது நம் காலம் இது என்ன யோசனை. ஊரோரால மரம் ஊஞ்சலிடும் 100 சரம், ஊரோரால மரம் ஊஞ்சலிடும் 100 சரம், ஆலமரம் தேடி வந்த ஆசராசாத்தி, ஆலமரம் தேடி வந்த ஆசராசாத்தி, அந்த அந்திமயில் கொண்ட இல மல்லிகை பாத்தி, அந்த அந்திமயில் கொண்ட இல மல்லிகை பாத்தி. நன்றி நாய். அற்புதமான பாடல் விக்டர். நான் விக்டருடைய பரம ரசிகன். நம்முடைய அமைப்புல வந்து விக்டர், மீனாமங்கலம் சந்திரசேகர், தர்மசிங் போன்ற அற்புதமான பாடல்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் மாதிரி தான் எல்லாம் பாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் மிக்டர் அவர்களுக்கு, மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம்னு நினைக்கிறேன். தோழர்களே, இன்று மகஜர் இலக்கிய இயக்கத்தில் மிகேல் நைமினுடைய உரையாடல் நோக்கு 2ஆம் பாகம் உரை நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் இதயராஜா அவர்கள். போன மாதம் அவர் நிகழ்த்திய உரையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இது இருக்கிறது. அந்த உரை மகஜர் இலக்கிய இயக்கத்தில் மிகேல் நைமியினுடைய உரையாடல் நோக்குங்கிற தலைப்பை பார்த்துட்டு ரொம்ப குழம்பி போயிட்டோம் நான்லாம். என்னன்னா, மிகேல் நைமினாலே ஒரு புத்தகம் தான் உலக புகழ்பெற்ற புத்தகம், இன்னமும் மகஜர் இலக்கிய இயக்கம்ல என்னென்னமோ சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் ஒரு புதிர் நிறைந்த உள்ளத்தோடு தான் நான் வந்து அந்த அரங்கத்துல கலந்துக்கிட்டேன். அதுல வந்து ரொம்ப ஆணிவேரை தொட்டு அவர் அந்த விஷயத்தை பேசியிருக்காரு. லெபனான் சேர்ந்த நாட்டை சேர்ந்த கவிஞர், எழுத்தாளர். அவர் வந்து எப்படி அந்த இலக்கிய பரப்பலை செயல்பட்டாரு, போர் சூழல்ல வந்து அகதிகளாக அல்லது எக்ஸோடஸ் புலம்பெயர்ந்து போய் அங்க நியூயார்க் நகரத்துல ஒரு இலக்கிய குழு அமைச்சு அவர்கள் எப்படி செயல்பட்டாங்க. அந்த குழு தான் வந்து மகஜர் இலக்கிய கூட்டம் அல்லது இலக்கிய அமைப்புங்கிற விஷயம். அதே மாதிரி ரஷ்யாவுக்குள்ளாம் போயிட்டு வந்திருக்காரு. இப்படி அந்த மிகேல் நெய்மியினுடைய வாழ்க்கையை அந்த காலத்தினுடைய வரலாற்றோடும் அந்த போர்க்கால பின்னணியோடும் அவர் சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பித்து வச்சிருக்காரு. பொதுவா எந்த ஒரு இலக்கியம் பத்தி படிச்சு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும் பொழுது அந்த அந்த படைப்பில் உள்ள எழுத்துக்கள் அல்லது வரிகள் வாசித்து புரிந்து கொள்கிற ஒரு விஷயம் கூடுமான. அதே அந்த ஆசிரியர் அந்த அந்த படைப்பை எந்த சூழலில் படைத்தான் அப்படின்னு விவரத்தோட நம்ம பார்க்கும் பொழுது அந்த அந்த எழுத்துக்கள் அந்த படைப்பு ஒரு புதிய பரிமாணங்களை பெறுவது நம்ம எல்லோருமே அனுபவித்திருக்க கூடும். உதாரணமா, ஒரு கவிதையை படிப்பதற்கு முன் கவிஞனை படி என்று சொல்வார்கள். அது நம்ம பல முறை நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம்.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவிஞன் வந்து பொதுவாக சொல்லியதாக தோன்றுகிற பல விஷயங்கள் பார்த்தா அவர் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிகழ்ந்த தாங்க முடியாத துன்ப துயரங்களை தான் அவரு ஒரு வரியில போட்டிருக்காருங்கிறதெல்லாம் வந்து ஆய்வாளர் சுட்டி காட்டும் பொழுது அந்த வரிகளின் மேல் நமக்கு ஒரு ரொம்ப ஈர்ப்பு வருது. ஹியர் இஸ் வேர் யூத் ஸ்பெக்டட் தின் அண்ட் டை அப்படின்னு கீழ்ஸ் எழுதுவார் ஒரு வரி. யூத் இளைஞர்கள் ஸ்பெக்டட் தின் அண்ட் டை, அதாவது ரொம்ப ஒல்லியா இழைச்சு போய் செத்து போறாங்க அப்படிங்கிற ஒரு பரிதாபகரமான ஒரு அவல சுவை எழுதுவாங்க. ஒரு ஆய்வாளன் கண்டுபிடிச்சு சொன்னா என்னன்னா, அது தன்னுடைய தம்பி க்ஷயரோகத்தால் மெலிந்து இறந்ததை தான் அவர் குறிச்சிருக்காரு அப்படின்னு ஆய்வு பண்ணி சொல்றாரு. கடைசியில வந்து ஜான் கீட்ஸும் வந்து க்ஷயரோகத்துல தான் இறந்தாரு. அப்படி ஒவ்வொரு அந்த வரலாற்று பின்புலத்தோட தெரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய சுவை அதிகமாகுது, புரிதல் அதிகமாகுதுங்கிற அடிப்படையில அவர் ஒரு அற்புதமான பின்புலத்தோட அவரு தன்னுடைய முதல் உரையை நிகழ்த்தி முடிச்சிருக்காரு. இன்றைக்கு 2ஆம் உரை, 2ஆம் பகுதி இன்னைக்கு நிகழ்த்த இருக்காரு. மிர்தாதின் புத்தகம் பத்தி தான் அவர் பேசுவார் அப்படின்னு ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த தலைப்புல என்ன இருக்குன்னா, அந்த மகஜர் இலக்கிய இயக்கத்தில் மிகைல் நெய்மியின் உரையாடல் நோக்கு அப்படிங்கும் பொழுது அந்த சாக்ரட்டிஸ் மாதிரி உரையாடல் தன்மையோடு அவர் இயங்கி செயல்பட்டதை பத்தி சொல்ல போறாருங்கிறதெல்லாம் ஒரு இருக்கு. இருந்தாலும் கூட மிர்தாதினுடைய புத்தகமே கிட்டத்தட்ட அந்த உரையாடல் போக்கில் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த விதத்துல வந்து அவருடைய உரையை நானும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். அந்த மிர்தாதினுடைய புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா, அது வந்து சொல்ல கேட்டால் இன்பம், வாசித்தால் இன்பம், எத்தனை பேர் சொல்ல கேட்டாலும் இன்பமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை பத்தி புவியரசுக்கு வந்து ஒரு மாபெரும் ஈர்ப்பு வந்தது காரணமே ஓஷோவுடைய கமெண்ட் தான். என்னன்னா, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, ஆனா எந்த ஒரு புத்தகமும் இதற்கு ஈடாகாது. இதை ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, 1000 முறை படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு அவரு வர்ணிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்தோம்னா புவியரசுக்கு வந்து அந்த புத்தகத்தின் மேல அளவு கடந்த ஆர்வம், காதல் ஏற்பட்டிருக்கு. எப்படியாவது அந்த புத்தகம் கிடைக்கல. ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு புகழ்பெற்ற புத்தகம் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் கிடைக்கலங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணதாசன் பதிப்பகம் மூலமா அந்த புத்தகத்தை தெரிவிச்சு அப்புறம் அவரே சொன்னாராமா, நீங்களே மொழிபெயர்த்துருங்கன்னு. அவர் மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்துல தன்னுடைய மொழிபெயர்ப்பு அனுபவம், மிர்தாதினுடைய புத்தகத்தை மொழிபெயர்த்த அனுபவத்தை புவியரசு எழுதியிருக்காரு. அதுவே ஒரு அற்புதமான முன்னுரை. இன்னும் சொல்ல போனா ஒரு மொழிபெயர்ப்புக்கான அற்புதமான விஷயங்கள் பொதிந்துள்ள ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, புவியரசை தவிர வேற யாராலும் மொழிபெயர்த்திருக்க முடியாது இந்த புத்தகத்தை. அந்த அளவுக்கு அற்புதமான மொழிபெயர்ப்பு. நான் அவருடைய மொழிபெயர்ப்பு படித்தேன். அது நிச்சயமா அது உண்மைங்கிறதான் அது நமக்கு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்ல மூல புத்தகத்தை தமிழில் படிப்பது போலதான் இருக்கு ஒரு மொழிநடை. அந்த விதத்துல ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அதுல என்ன கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தை வந்து சில பேர் வந்து இது வந்து என்ன பொறுத்தவரையிலும் இது ஒரு வாழ்வியல் புத்தகம். இதுல வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த பெருவெள்ளம், நோவா கப்பல் பெருவெள்ளம், அந்த 38 ஜோடி உயிரினங்களை எடுத்துக்கொண்டு அந்த கப்பல்ல போனது, அது போன்ற செய்திகள்லாம் வருது. இது போன்ற செய்திகள்லாம் வரும்போது வராத வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு மதம் சம்பந்தமான நூல் என்று நினைத்து விடாதீர்கள் அப்படின்னு மிகைல் நெய்மியே அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து மதம் சம்பந்தப்பட்ட புத்தகம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட இவருடைய புத்தகங்களுக்கு அங்காங்கே விளக்கம் சொல்லுகிற சில ஆர்வலர்கள் சில அவருடைய கருத்துக்களுக்கு வந்து அந்த அந்த ஆன்மீகம் கலந்த ஒரு வியாக்கியானத்தை தருவதையும் பார்க்க முடியுது. அது அவருடைய பார்வை. அதுல வந்து நமக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை, குறை சொல்லதா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட இந்த ஒரு வாழ்வியல் நோக்கு அப்படிங்கிறதா இதோட பிரதானமா இருக்கிறதா நான் பாக்குறேன். உளவியல் நோக்கு கொஞ்சம் அங்கங்க வருந்தாலும் கூட வாழ்க்கையை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா அது வந்து சொல்லியிருக்காரு. சரி,
இவர் சொன்ன விஷயத்தை யாருமே சொல்லலையா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து இவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க ஈக்குவலண்டா சொல்லியிருக்கதான் நம்ம நிரூபிக்க முடியும். விஷயம் அதுவல்ல, இவர் எப்படி அந்த அந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுதான் ஒரு விஷயம். அதுல வந்து இந்த புத்தகத்துல ஒரு அந்த விவரமா நான் பேச போறதில்ல. அதுல முன்கதையெல்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் விஜயராஜா அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசுவாரு. இதுல ஒரு 111 ரச்சன சுருக்கமான பொன்மொழிகள் போன்ற சில ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன அதை மட்டும் 1-2 மட்டும் கோடு காட்டி இந்த புத்தகத்தினுடைய சுவை எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உணர வைக்கிறேன். ஒரு 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 ஸ்லோகம் மாதிரி வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவான வேகம் உண்மையில் வேகம். வேகம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவாக இருக்கிறது தான் உண்மையாகவே வேகம். அதே போல் உடைமை அடிமை. உடைமை கொள்வது என்பது அந்த உடைமைக்கு நாம் அடிமை ஆகிறோம் என்பதுதான் பொருள். ஆகவே உடைமையை கொள்வது என்பது ஒரு மடமை சார்ந்த ஒரு விஷயம். இது போன்ற பல விஷயங்களை வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ஆழ்ந்து யோசனை பண்ணா வந்து அது உடைமை அடிமைன்னு சொல்றாரு. தாந்தே சொல்றாருன்னா பொசஷன் இஸ் ஒன் வித் லாஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாருமே சொல்லாத கருத்து இவர் சொல்லிட்டுதான் அவரும் கிளைம் பண்ணல, மற்றவங்க நினைக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் கூட இந்த கதையின் இந்த நெரேட்டிவ் மூலமாக அவர் சொல்ற, வீடு இல்லாதவர் வீட்டில் இருப்பார், வீடு இல்லாதவர் வீட்டில் இருப்பார், வீடு உள்ளவர் விடுபட நினைப்பார். அது அதே மாதிரி தடுமாற்றம் யாருக்கு வரும்னா, ஊன்றுகோல் இருப்பவருக்குத்தான் தடுமாற்றம் வரும். ஊன்றுகோல் இல்லாதவர்கள் தடுமாறுவதில்லை அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் யோசனை, ரொம்ப ஆழ்ந்து யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப ஆழ்ந்த பொருள் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பேராசிரியர் இதயராஜா அவர்கள் ரொம்ப நுட்பமாக வெளிக்கொணருவார் என்கின்ற அளவில் அந்த புத்தகத்துக்குள் மேலும் ஆழமாக செல்லாமல் அந்த அரங்கத்தை அவரிடம் ஒப்படைத்து, இந்த மிர்தாத் புத்தகத்தை பற்றி அவர் வாயிலாக அவர் சொல்ல விரும்புகிற கருத்தை கேட்பதற்கு நான் மிக மிக ஆவலாக இருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு, அந்த பேராசிரியர் இதயராஜா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சம் என்னன்னா, அவரு ஒரு பேராசிரியர், முதிர்ந்த அறிஞர், நல்ல ஆழ்ந்து அகன்று எல்லாரையும் வாசிக்கக்கூடிய பரந்துபட்ட ஞானம் உள்ளவர். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இன்றும் ஒரு மாணவனை போல தோண்டி துருவி அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு கற்றுக்கொள்கிற அந்த ஆர்வம் நமக்கெல்லாம் ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இல்லைன்னா மிர்தாதினுடைய புத்தகத்தை பேசுறதுக்கு வெறுமனே அந்த புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு வந்து 1 hour இல்ல ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம் அவரு. அந்த மிர்தாது மிகைல் நெய்மி வாழ்ந்த நாட்டினுடைய அந்த வரலாற்று சூழல்லாம் வந்து நுணுகி ஆராய்ந்து எத்தனையோ அரிய தகவல்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு மலைப்பா இருந்தது. மேலும் அவர் வந்து தனக்கு தெரிந்த விஷயங்களை ஒரு உச்ச பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிற மடாதிபதி போல் ஒரு பிரசங்கம் போல் செய்யாமல், சக மாணவனை போல், சக நண்பனை போல் நமக்கு தோல்ல கை போட்டுட்டு தனக்கு தெரிந்ததை நமக்கும் கிடைத்து விட வேண்டும் என்கிற உண்மையான ஆதங்கத்தோடு அவரை உரையாற்றுகிற பாங்கு பலமுறை நான் கவனிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் பேராசிரியர் இதயராஜா அவர்களை மிகையில் நெய்மியுடைய அந்த மகஜர் இலக்கிய இயக்கிய போக்கினுடைய உரையாடல் நோக்கு குறித்த 2ஆம் பாகத்தை உரையாக தரும்படி உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான இந்த நேரத்தில் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மெய்நிகர் மேடை நிகழ்வில் என்னை ஒரு சிற்றுரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மெய்நிகர் மேடை என்னை வளர்ப்பதற்கு பல விதங்களில் வழியாக இருந்திருக்கின்றது. நானும் அந்த மெய்நிகர் மேடை வழியாக சில விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு தளமாகவும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அன்புள்ள நெஞ்சங்களே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக இந்த நிகழ்வை தொடங்கினார்கள் ராமச்சந்திரன் தோழர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பெடுத்து மிகவும் சிறப்பான முறையில் ஒரு தொடக்க புள்ளியை
இங்கு ஆரம்பித்து வைத்துவிட்டு அமைதியாக ஒதுங்கி சென்று விட்டார் கவிஞர் கோவை காமு தோழர் அவர்கள். என்ன சொல்ல போனா அண்ணன் என்று சொல்லலாம். நான் இந்த உரையை பற்றி முதல் உரை நிகழ்த்திய பிறகு எனக்கு காமு தோழரோட அதிகமான ஒரு தொடர்பு கிடையாது. ஆனா கூட்டங்களில் நான் அவரை பார்த்திருக்கிறேன். சில வினாக்களை நான் ஏதாவது சந்தேகங்கள் எழுப்புகின்ற பொழுது அவர் அதுல கலந்திருக்கிறார். மற்றபடி அவருக்கும் எனக்கும் மிக அதிகமான ஒரு நெருக்கம் என்பது இல்லை. ஆனா நான் இந்த முதல் உரை நிகழ்த்திய பிறகு நான் குறிப்பாக இந்த மிக்கேல் நெய்மி சார்ந்த விஷயங்களை நான் பேசிய மறுநாள் ஒரு அனானிமஸ் கால் எனக்கு வந்தது. நான் பொதுவாக ஒரு நம்பர் பேர் தெரியாத கால்களை நான் எடுக்க விரும்புவதில்லை. அப்ப இருந்தாலும் அந்த கால் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததனால் அந்த காலை நான் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு உள்ளானேன். அப்பொழுது நான் நடைப்பயிற்சியில் இருந்தேன். அப்பொழுது அண்ணன் அவர்கள், தோழர் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தி என்னை மிக அதிகமான பட்சத்தில் பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொலைபேசி எண்ணை அவர் வாங்கியவர்களிடம் என்னை பற்றி பெருமையாக பேசி, ஏன்டையும் தம்பி ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த தலைப்பு என்று எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தார். ஏன்னா என்னை காட்டில் வயதில் மூத்தவர். அது மட்டுமல்ல, 2-3 மொழிகளில் அவர் சரளமாக பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர் என்று நம்முடைய ராமச்சந்திரன் தோழர் அவர்களே நாம் இந்த அமர்வுல சொன்னதை பார்த்திருக்கோம். அப்ப எனக்கு அவர் ஒரு தோல்ல ஒரு தட்டி கொடுத்ததை நான் உணர்ந்தேன். அதன் அடிப்படையில என்னையவே நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கொள்வதற்கு மேலும் ஒரு ஊக்கமாக அதை நினைத்து கொண்டேன். நண்பர்களே, இன்னைக்கு நாம மக்ஜர் இலக்கிய இயக்கத்தினுடைய அந்த ஜோசப் மைக்கேல் நெய்மி அவருடைய பெயர், அவருடைய அந்த 2வது கருத்தியலை தான் நாம கொண்டு போக போகிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஏறக்குறைய ஒரு 271 பக்கங்கள் தான் அந்த புத்தக மொழிபெயர்ப்பு. ஆனால் இதை பற்றி சிலர் பேசியிருக்காங்க மேடைகள்ல, யூடியூப்ல எல்லாம் சில இதை பேசுறாங்க, பார்த்திருக்கேன். ஆனா மிக அதிகபட்சமாக அவர்கள் பேசவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு அமர்வுலையோ அல்லது சில அமர்வுகளிலேயோ முடித்து விடக்கூடிய ஒரு பாங்கை தான் பாருங்க. ஆனா நான் இதை வாசிக்கும் பொழுது இந்த மிக்கேல் நெய்மியினுடைய இந்த மிர்தாதின் புத்தகம் என்பது பல திறப்புகளை திறக்கக்கூடிய ஒரு சூழலை அது காட்டுகின்றது. ஏதோ ஒன்றை பேசி முடித்து விடக்கூடிய சூழல்ல அந்த புத்தகம் இல்லை. அதனாலதான் இந்த புத்தகம் ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா 33 மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க என்று போன அமர்வுகளே நான் அதை பத்தி பேசிட்டேன். மக்ஜர் இலக்கியம்னா என்ன, அதனுடைய தோற்றம் என்ன, வளர்ச்சி என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அதுக்குரிய காரண கர்த்தாக்கள் யாரு, புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சிரியா, பாலஸ்தீனம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பை சார்ந்த மனிதர்கள், அல்லல் படக்கூடிய மனிதர்களால் கட்டியெழுப்பப்படக்கூடிய ஒரு இலக்கியம் தான் என்று நான் சொன்னேன். அதனால அதை பற்றி நான் பேசப்படவில்லை. இன்று நாம இந்த மிர்தாதினுடைய புத்தகத்துக்குள்ள நம்ம போகணும். ஆனா என்னால மிர்தாதினுடைய புத்தகத்துக்குள்ள இந்த அமர்வுல என்னால முடிக்க முடியாது. ராமச்சந்திர சார்ட்ட நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கொண்டு போக அவர்கிட்ட ஏற்கனவே உத்தரவு வாங்கிட்டேன். இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த நூலை எழுதுவதற்குரிய காரணம் என்ன? இவர் 99 நூல்களை எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 99 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். 1888 பிறந்து 1889 பிறந்து 1988 ஆண்டுகள், ஏறக்குறைய 99 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை 4 நாடுகள்ல பயணிச்சிருக்கிறார். அவர் பிறந்தது நெருக்கடிக்கு இருக்கக்கூடிய லெபனான், அவர் கல்வி பயின்றது பாலஸ்தீன், அவர் மேல் படிப்புக்கு சென்றது ரஷ்யா, சோவியத் யூனியன் என்ற அந்த காலகட்டங்கள், அதை பற்றிலாம் நான் போனதுல பேசிட்டேன். அதற்கு அடுத்த கட்டத்துல அவருடைய வாழ்க்கையில அமெரிக்காவுக்கு போறார். அங்கிருந்து 2ஆம் உலகப் போர்ல பிரெஞ்சுக்கு போறார். பிரான்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு டு ஹோம், திரும்ப தன்னுடைய பாலஸ்தீனத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அந்த லெபனான்ல தான் தன்னுடைய வாழ்க்கையை வைக்கின்றார். இவருடைய வாழ்க்கையில இவருடைய குடும்பம், இவருடைய துணைவிகள் மட்டுமே 3 பேர். அவர் அதே ஒரு பெரிய கதையா இருக்கு. 3 பேரை அவர் ஏன் கல்யாணம் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு தத்துவமே அவர் பேசுறாரு சில இடங்கள்ல. அது இந்த புத்தகத்துல பேசல. அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கான சில விஷயங்களை எல்லாம் அவர் பகிர்றார். ஸோ அதெல்லாம் நம்ம இப்ப பேச முடியாது. நாம இந்த மிர்தாதினுடைய புத்தகத்தை பற்றி இன்னைக்கு இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த புத்தகம் தோன்றுவதற்குரிய காரணம் என்ன? ஒன்று,
2 இந்த புத்தகத்தினுடைய கதை என்ன, இது 2 தான் அதுல சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வேணா ஒரு 3 தத்துவங்களை வேணா இதை வந்து நாம வந்து மையப்படுத்தி இதை வந்து நம்ம பேசலாம். ஏன்னா அந்த அளவிற்கு இது வந்து தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. தலைவர் காமு சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சமய ரீதியான ஒற்றை சமய நிலைப்பாடு அதுல இல்லை. இன்ஸ்டிடியூஷன் அந்த சமய ரிலீஜன் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்த விஷயங்கள், ஆனால் அதற்கு நேர்மாறாக உலகத்தை ஒருமைப்படுத்தக்கூடிய இலக்காக இந்த நூல் வந்து காட்டுது. அதனாலதான் இந்த நூல் வந்து 33 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. பல அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த மைக்கேல் நைமியினுடைய இந்த புத்தகம் எழுதுவதற்கு ஒரு காரணி இருக்கணும். நான் ஏற்கனவே போன இதுல சொல்லிட்டேன். இவருடைய வந்து ரஷ்யாவுல போகும்போது பல அறிஞர்களுடைய அந்த வேல்யூஸ், அவருடைய அந்த இலக்கிய நோக்கெல்லாம் அவர் அறிந்தாலும் டால்ஸ்டாயினுடைய பாதிப்பு இவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்திருக்கின்றது. நம்ம டால்ஸ்டாயை ஏன் சொல்றேன்னா, டால்ஸ்டாயை நம்ம லைட்டா டச் பண்ணா தான் இவரை டச் பண்ண முடியும். ஏன்னா இவர் டால்ஸ்டாயினுடைய அவருடைய படைப்புகளுக்கு மேல அதிகமான விரும்பி அங்க நிறைய படிச்சிருக்காரு. அவரை பற்றி கட்டுரைகள்லையும் மைக்கேல் நைமி ஒன்று எழுதுறார். அப்ப இந்த டால்ஸ்டாய் என்பவர் நமக்கு தெரியும். அவரை பத்தி சுருக்கமாக நான் சொல்லிட்டு போனேன். ஏன்னா அந்த லியோ டால்ஸ்டாய் வந்து நமக்கு வந்து சோவியத் யூனியன் என்று அழைக்கக்கூடிய இன்றைய ரஷ்யாவை அங்கு இருக்கக்கூடிய சோவியத் யூனியன், அதற்கு முன்னாடி ஜார் பேரரசு, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுல பிறந்தவர். ஆனால் அவர் அன்றைய சூழல்ல அந்த ஜார் மன்னர் என்ற அந்த ஆட்சியும் ஆர்த்தடாக்ஸ் சமய பிரிவும் எந்த அளவிற்கு கைகளை கோர்த்து கொண்டு அந்த மக்களை மிகவும் படுகுழியில் தள்ளினார்கள் என்ற ஒரு பெரிய பாதிப்பு டால்ஸ்டாய்க்கு வந்து அவருடைய படைப்புகள்ல நாம் பார்க்கலாம். அவர் அந்த சமயத்தை விட்டே வெளியே வந்துடுறார். ரஷ்யா வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ், அது வந்து பழமைவாத சிந்தனை. இன்னும் சொல்ல போனா அது வந்து கிழக்கு திருச்சபை என்று சொல்லுவாங்க. அதை பத்தி எல்லாம் போன வகுப்புல சொல்லிட்டேன். அது வந்து ஏறக்குறைய அதனுடைய ஹெட் ஆபீஸ் வந்து கிரீஸா இருந்து வரும், கிரீக் அதனுடைய ஆர்த்தடாக்ஸ் பகுதிகள். அப்ப அவர் வந்து அந்த ரிலீஜியன் பேசிஸ் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தது மட்டும் இல்லாம அரச குறை சொல்றாரு. 2வது என்ன பார்த்தோம்னா, அவர் வெளியே வந்தார் ஒழிய அவருடைய மனசுக்குள்ள அந்த மதிப்பீடுகள் என்பது உள்ளே இருக்கு. அந்த மடாதிபதிகளையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் அவர் உடைக்கிறார். அவருடைய நாவல்கள்லாம் எழுதுகள்லாம் அவருடைய ஒரு நூல், ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம், ஒரு நாவல் இருக்கு 2 வயதான மனிதர்கள், அப்புறம் ஒரு ஆங்கில நூல் த டெத் ஆஃப் இவான் இலிச் என்ற ஒரு நூல், அப்புறம் போர் மற்றும் அமைதி. இந்த நூல் எல்லாம் வந்து மைக்கேல் நைமி படிக்கிறார். இதுல எல்லாம் வந்து சமய ரீதியா அரசு ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுது அதை எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுக்கக்கூடிய பதிவுகள். வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கையவே வந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறார். இன்னும் குறிப்பா சொல்ல போனா 3ஐ மையப்படுத்துறார். இந்த டால்ஸ்டாயினுடைய படைப்புல அவருடைய தத்துவம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு ஓருகுலக ஆன்மீகத்தையும் அது எளிமையும் ஒரு கருணையையும் மையமா வைத்து கொண்டுதான் அவருடைய அந்த டால்ஸ்டாயினுடைய தத்துவ பாங்கு என்பது அமைந்திருக்கின்றது. இப்ப இந்த மைக்கேல் நைமியுடைய எழுத்துக்கள்ல அவருடைய பாதிப்பு என்பது இருக்கின்றது. ஏன்னா அவருடைய படிப்பு ரஷ்யாவுக்கு போனதுனால இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த நூலை பற்றி நாம் பார்த்தோம் அப்படின்னா, மிர்தாதின் இந்த புத்தகம் என்பது இது நாவலா, இது ஒரு தத்துவ நூலா என்பது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஏன்னா இது வந்து இப்ப உதாரணமாக நாம வந்து இந்திய தத்துவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றும் வெளியே இருந்து வரக்கூடிய தத்துவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு என்று பார்த்தோமானால் ஒரு வடிவ அமைப்பு இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வைதிக தத்துவங்கள் பார்த்தோம், அது வந்து நமக்கு ஸ்லோகங்கள் அடிப்படையில தான் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஏறக்குறைய அந்த மொழியில ரொம்ப மேட்டிமையா இருக்கக்கூடிய அவங்கனாலதான் அதை புரிஞ்சுக்கிற முடியும். சாமானிய மனிதர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிற முடியாது இந்த தத்துவார்த்த விஷயங்கள். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்னுடைய தத்துவ பிலாசபிகளுமே ஏறக்குறைய ஒரு ஒரு உயர்ந்த தரப்புல தான் நிற்கும். ஆனா இந்த மனிதர் இந்த புத்தகத்தை வந்து நாவல் மாதிரி தொடங்கிட்டு தத்துவத்தை வந்து ஆங்காங்கே அப்படி தூவுறார்.
கதையோடு சேர்ந்த தத்துவங்களாக இவருடைய அந்த தத்துவங்கள் தூவப்படுகின்றது. இவரை பற்றி சொல்கின்ற போது ஒரு கனடியன் ஒரு இறையாளர், அவருடைய பெயர் வந்து தியோபிஸ்ட் டுட்லே டபிள்யூ பார் என்ற ஒரு அறிஞர் வந்து குறிப்பிடுறார். என்ன சொல்றாருன்னா, அதாவது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நல்ல உணர்வுள்ள படைப்புகள் வந்து இடையிடையில தோன்றும். இது வந்து ஒரு கால இடைவெளி இருக்கும். ஒரு தொடர்ச்சியா வருது, 1000 புத்தகங்கள் வரலாம். ஆனா வந்து நல்ல புத்தகங்கள் என்பது வந்து ஒரு இடையிடையில தான் வந்து வரும். அப்ப அந்த வரிசையில முதல் இடத்தை பெறுவது இந்த புத்தகம் என்று அந்த கனடியன் இறையியலார் குறிப்பாக அவர் வந்து தன்னுடைய மேற்கோள்ல அவர் வந்து தன்னுடைய ஆய்வு கட்டுரையில வந்து அவரை பற்றி இந்த நூலை பற்றி அவர் சொல்கின்றார். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த நூல் வந்து 1948 லெபனான்ல தான் இது வந்து வெளியிடப்படுகின்றது. அவர் மைக்கேல் நைமி தான் இதை வந்து வெளியிடுறாரு. இது வந்து அவங்களுடைய மொழியில தான் வெளியிடுறாரு. இந்த நூல் வெளியிடும் போது இன்னொருவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இதனுடைய இன்னொரு பதிப்பு யூரோப்ல வெளியிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ஏன்னா அந்த காலகட்டம் ஒரு நெருக்கடியான காலகட்டம் என்பது நமக்கு தெரியும். 19, 20ஆம் நூற்றாண்டு வெஸ்டர்ன்லையும் சரி ஈஸ்டர்ன்லையும் சரி, யூரோப்ல மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஐரோப்பாவில் இங்க தொழில் புரட்சி, அங்க தத்துவ புரட்சி, அரசியல் புரட்சி, தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை அந்த புரட்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இவர் விரும்புறாரு இந்த புத்தகம் அங்கே வெளியிட்டா என்ன அப்படின்னு. இவர் வந்து இங்கிலாண்டை கனெக்ட் பண்ணி லண்டனுடைய பதிப்பகத்துல வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தார் வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுத்துட்டாங்க, இந்த புத்தகத்தை வந்து நான் வெளியிட முடியாது என்னுடைய பதிப்பகம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு கிறிஸ்தவ சாயலுடன் ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்க பார்க்குது. அப்ப வந்து இது வந்து மிஷினரிக்கு விரோதமான ஒரு 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 கோட்பாடாக இது வரப்பாக்குது. உள்ள பிரிவினையை உருவாக்கி விட்டுறோம். அதனால வந்து இந்த புத்தகத்தை வந்து நாங்க வந்து வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய யூரோப்ல வந்து அந்த காலகட்டத்துல வந்து அங்க வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மைக்கேல் நெய்மினுடைய இந்த ஆன்மீக ஒரு தேடல் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவர் வாழ்க்கை 99 ஆண்டுகள் அவருடைய அந்த நீண்ட பயண வாழ்க்கையில பல விஷயங்கள்ல அவர் எதிர்கொண்டிருக்கிறார். நான் தான் சொன்னேன்ல, ரஷ்யாவில போய் அனுபவம் பட்டாரு, காதல்ல இருந்திருக்கிறார், அங்க போய் பிரெஞ்சுல போய் இருந்திருக்கிறார், பல விஷயங்கள், வறுமை, குடும்பத்துல துன்பம், துயரம், இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருந்திருக்கு. ஆனா இந்த தேடல் அவருக்கு மட்டும் அவர் வச்சுக்கிறவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய நோக்கம் வந்து மனிதனை இந்த இந்த புத்தகத்தின் வழியாக குறிப்பாக சமய கட்டமைப்பிலிருந்து விலக்கி மனிதநேய பாதைகளை கட்டமைக்கக்கூடிய அன்பின் முக்கியத்துவத்தை உணர வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது என்பதை என்னால் உய்த்துணர முடிந்திருக்கின்றது. இதுதான் அவருடைய அந்த புரிதல் அடிப்படையில குறிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை மையப்படுத்தி, ஏன்னா எல்லா சமயங்களுமே விதிகளையும் சடங்குகளை சொன்னாலும் அன்பை வந்து விட்டுரும். எல்லா போதகரும் புத்தகர்கள் இருந்து இயேசு வரைக்கும் அன்பை போதித்திருக்கிறார்கள், அன்பை தன்னுடைய தத்துவத்துல மையப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் பின்னால் நிறுவன சமூகமாக அது மாறுகின்ற போது, அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் உற்பத்தி ஆகும் போது அந்த பயண பாதை விலகி போயிருது. அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து சமயங்களை தாண்டிய ஒரு மனிதநேய பாதைகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு அன்பின் முக்கியத்துவத்தை உணரக்கூடிய ஒரு நூலாக இருக்க வேண்டும் என்று இந்த மனிதர் வந்து வைக்கிறார். அப்ப அவர்கிட்ட ஒரு நேர்முக பேட்டி வைக்கிறாங்க. மைக்கேல் நைமிட்ட ஒரு நேர்முக பேட்டி வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, சார் நாங்க வந்து உங்களுடைய பெருமையை மற்றவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இப்ப படைப்பாளர் நீங்களே உங்க படைப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய படைப்புகள் எனக்கு 90க்கு மேல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அந்த மனிதர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய படைப்புகள் மற்றவைகள் எல்லாம் காணாமல் போயிடலாம், மற்றவைகள் எல்லாம் எரிந்து போயிடலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த மிர்தாதின் புத்தகம் மட்டும் கண்டிப்பாக இது வந்து இருக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுதும் சரி, என்னுடைய காலத்திற்கும் பிறகும் சரி, இந்த புத்தகம் இருந்தால் நல்லது என்று அவருடைய ஒரு ஆதங்கத்தை வெளியிடுகின்றார். அப்ப அந்த அளவிற்கு வந்து அந்த புத்தகம் வந்து அவராலும் அவருக்கு பின் இந்த சமூகத்தாலும் உணரப்பட்டிருக்கின்றது என்று நாம வந்து பார்க்கலாம்.
இப்ப இந்த மிர்தாத்தினுடைய இந்த புத்தகத்தை நாம் பார்க்கின்ற போது தத்துவார்த்த ரீதியில வந்து நான் மெதுவா இது வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு 3-4 வகுப்புகள் கூட கொண்டு போகலாம். இதுல வந்து நாவல் பிளஸ் தத்துவம் என்று வருகின்ற போது தத்துவத்துக்குள்ள ஒரு பக்கச்சார்வா அத்வைதம் மாதிரி உள்ள வருது. சங்கரருடைய அத்வைத கோட்பாடு உள்ள வர்ற மாதிரி தென்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய சூபிக்களுடைய தத்துவம் உள்ளே வந்து நிற்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியினுடைய சில மிஸ்டிக்ஸுகள், சில விஷயங்கள் அங்கே உள்ளே வந்து தட்டுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யூதர்களுடைய சில சிந்தனை வெளிப்பாடுகள் உள்ளே வந்து அதுவும் நிற்கிது. அப்ப இத வந்து இந்த நூல் தத்துவம் என்பது பல தத்துவங்களை இந்த மனிதர் உள்வாங்கியிருக்கிறார். அத்வைதத்தை தெரியாம அத்வைதத்தை பேச முடியாது. ஒரு சூபிசத்தை தெரிந்து கொள்ளாம சூபிசத்தை பேச முடியாது. பிறப்புல ஒரு கேத்தலிக், ஒரு கிறிஸ்டியன் கிழக்கு திருச்சபை சார்ந்தவரா இருக்கிறார், சீரியன் கேத்தலிக், ஏன்னா அவருடைய பூர்வீகம் சீரியா என்று போன அமர்வுலேயே சொல்லியிருக்கேன். அப்ப அதனுடைய ஒரு டெப்த் இவர்கிட்ட இருக்கு. ஆனால் இதையெல்லாம் உள்வாங்கி எந்த இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனை சொல்லாம தன்னுடைய 3 விஷயங்களை தான் சார் இதுல வந்து வைக்கிறார். அது வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நான் கதையை வந்து நான் சொல்லிட்டு தான் தத்துவத்துல போனோம். இந்த 3 மையம் என்பது மிக முக்கியமான ஒன்று. உதாரணம் பார்த்தோம்னா சைவத்துல அன்பே சிவம், இஸ்லாமுல வந்து சகோதரத்த அன்பை வலியுறுத்துவாங்க. அன்பை தான் மையப்படுது. யூதர்களும் தங்களுடைய அறுவடை நாட்கள்ல மிக முக்கியமாக அவர்கள் வந்து அன்புதான் அங்க முக்கியமா இருக்கு. கிறிஸ்டியானிட்டியை பத்தி சொல்ல வேணாம், ஜீசஸே ஒரு அன்பு தான். புத்தத்தை பத்தி சொல்ல வேணாம், புத்தர் வந்து துன்பத்தை கண்டு துயரங்கள் மனிதர்கள் துயரப்படக்கூடாது என்ற கருணை தான் அவர். அப்ப இந்த மனிதர் எதை எடுத்துக்கிறார் என்றால் இந்த தத்துவத்துல அன்பை மையமாக வைத்துக் கொள்கிறார். 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்த அன்பை காட்டுவதற்கு எது அப்படின்னா நான், அந்த அன்புக்கு தடையா இருப்பது எதுன்னா நான். இந்த நான் என்பதை ஒரு பெரிய விஷயமா உள்ள கொண்டு வந்திருக்கார். நான் யார், நானா என்ற ஒருத்தர் கேட்கிறார், நீ யாருங்க அப்படின்னு கேட்கிறார். நானா சேவிஸ் காலேஜ் ஹெச்ஓடி, என் பேரு இதயராஜா, நான் நிறைய அமர்வுல பேசியிருக்கேன், எனக்கு பின்புலம் இவ்வளவு இருக்கு, நான் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கேன். இப்படின்னு என்னை பற்றி ஒரு கட்டமைப்பை நான் உருவாக்கின்ற போது அது நானா என்று நான் கேள்வி கேட்கும் போது அது நான் இல்லை. அப்ப நான் யார்? இதயராஜாவா? இதயராஜா என்பது என்னுடைய பெற்றோர் எனக்கு கொடுத்த பெயர். அப்ப நான் யார், நான் எங்கிருந்து வந்தவன் என்று ஒரு படிநிலையில ஒரு உள்முகமாக மனிதனை திருப்பி விடக்கூடிய ஒரு சூழல். இது நான் என்பது எனக்காக உதாரணப்பட்டு சொன்னேன். எல்லா மனிதர்களும் உள்ளே திருப்பி வருகின்ற போது அது எங்க போய் சேருதுன்னா இந்த தத்துவத்துல சொல்றாரு ஆதி பிரங்கை என்று சொல்றாரு. ஆதி பிரங்கை என்பது ஏறக்குறைய நம்ம அத்வைதத்துல பார்த்தோம்னா பிரம்மம் என்பதுக்குள்ள போகும். சோபிசத்துக்குள்ள போனோம்னா நானே கடவுள் அல்லது அந்த மூலவழி என்று உள்ள வரும். அங்க கிறிஸ்டியானிட்டி போனோம்னா ஆதியில் வார்த்தை என்று வரும். இப்ப இது எல்லாமே அடிப்படையில வந்து இந்த மனிதர் அந்த நான் என்பதை உடைக்கிறார். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை கருத்து. 2வது, நானும் உடைக்கணும்னா அன்பு வேணும் என்பதை மையப்படுத்துறார். அன்பு வேணும்னா புரிதல் வேணும் என்று, புரிதல் இருந்தால்தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். புரிதல் என்பது நாம் இதை பெற்றால்தான் நாம் அவருக்கு அன்பு செய்வோம் என்பது புரிதல் அல்ல. தன்னை இழந்தாலும் எனக்கு உன்னுடைய அன்பு வேணும் என்பதுதான் புரிதல். ஆனால் இன்னைக்கு புரிதல் என்பது மனிதர்கள் வேற்று திசை நோக்கி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். வேற்று திசை நோக்கி அன்பை கொண்டு செலுத்தி அன்பின் வடிவமாக வேற ஒன்றை எதிர்பார்க்கின்றார்கள். ஆக இந்த தத்துவம், இந்த நூல் 3ஐ தான் மையப்படுத்தி பேசக்கூடிய சூழலாக இருக்கின்றது. தத்துவத்தை பற்றி நான் மெதுவாக அந்த சாராம்சத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் கரு இருக்கு, அதுக்கு பிறகு சுற்றுவட்டங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த மனிதர் வந்து இந்த நூல்ல வந்து இந்த நூலினுடைய தொடக்கம், இதுக்கு முன்னாடி நாம வந்து இப்போ ஒரு 3 நாளா ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றேன். நாம தொலைக்காட்சிகள்ல செய்திகள்ல மிக பிரபலமாக விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கு. சிரியாவினுடைய விஷயங்கள். சிரியா ஏறக்குறைய 15 ஆண்டுகள், ஒப்பா 20 ஆண்டுகள், 35 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒரு பாரம்பரியமான குடும்ப ஆட்சி நடத்திய ஆசாத் சீரியாவை விட்டு தப்பி ஓட்டம், சோவியத் யூனியன் ரஷ்யாவில் அடைக்கலம். இதுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவுடைய படைகள் இருக்கு, அந்த நாட்டுக்குள்ள வந்து ரஷ்யாவுடைய படைகள் இருக்கு, அந்த பக்கம் துருக்கியினுடைய
ஒரு பன்முனை இருக்கு, இந்த பக்கம் ஈரானுடைய இருக்கு, இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கு, இந்த பக்கம் ஹமாஸ் உள்ள வர, எல்லாமே சிரியா ஒரு வேட்டை களமா இருந்துச்சு. அதை படிச்சவங்களுக்கு அது தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சிரியாவாக இருந்தாலும் சரி, நான் எல்லாம் போனதுல சொல்லிட்டேன், அந்த பாலஸ்தீனமா இருந்தாலும் சரி, இந்த எகிப்தாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த லெபனான், இன்னைக்கு இருக்கக்கூடிய லெபனானாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அப்ப இவர் பார்க்கிறார், அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, இந்த நாவலை எங்க இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மனிதர் எல்லா பயலையும் பிடிச்சி உள்ள போடணும். கிறிஸ்தவனை உள்ள பிடிச்சி போடணும், இஸ்லாமியனை பிடிச்சி உள்ள போடணும், யூதனை பிடிச்சி உள்ள போடணும். அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறார். இது நான் ரொம்ப யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்தேன். அதுதான் பொருந்தி வருது. இந்த நாவலை பல முறை வாசித்து பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய முடிவை மற்ற உரைகள்ல வேற ஒண்ணு பேசும்போது இந்த உரை அவங்க சொல்லவே இல்லை. இதை நான் பெருமைக்காக சொல்லல, இப்படி யோசித்து பார்க்கும் போதுதான் இந்த நாவல் தோன்றுவதற்குரிய காரணமாக இருக்கின்றது. என்ன அப்படின்னா, இது எங்க தொடங்குறார் இந்த மனிதர்னா, இது பழைய ஏற்பாட்டுல அந்த முதல் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவுல தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல நாம ஒன்றை யோசிக்கணும். பைபிளை பொறுத்த வரைக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்டு டெஸ்ட்மெண்ட் என்று பிரித்து கொண்டு இருந்தாலும், இந்த பழைய நூல்ல இருக்கக்கூடிய அந்த விவிலியத்தினுடைய பகுதிகள், இன்றைக்கு அது மத நூலாக விவிலியமாகவோ குரானாகவோ அல்லது யூதர்களுடைய நூலாகவோ அது பிரிந்து போய் காணப்பட்டாலும், அந்த நூலினுடைய தொடக்க காலத்துல ஏறக்குறைய இவங்க எல்லாருமே ஒரே நிலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான். அது யூதனா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி. சமயங்கள், இஸ்லாம் சமயம் ரொம்ப பின்னுக்கு வந்த சமயம். அதனால அந்த மனிதர்களுடைய மூலம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லா 3 பேருடைய நூல்லையுமே தொடக்கம் அந்த வெள்ளப்பெருக்கு தான் அங்க மையப்படுத்தி இருப்பதை நாம பார்க்கின்றோம். அந்த வெள்ளப்பெருக்கு தான் அது சொல்லுது. இப்ப அந்த கதையை நான் காரணத்தை சொல்லிட்டேன். இப்ப இந்த வெள்ளத்தால் ஒரு அழிந்த ஒரு உணர்வு அந்த காமன் பூமியில பொதுநிலைப்படுத்தக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். யூதனுக்கு தெரியும், கிறிஸ்தவனுக்கு தெரியும், அரேபியருக்கு தெரியும், இஸ்லாமியருக்கு தெரியும், எல்லா பேருக்கும் தெரியும்ப்பா. அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அங்க நம்ம தொடங்கும் போதுதான் இவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அங்க இருக்கும் என்று நினைக்கிறார். 2வது நம்ம ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை இன்று நடக்கக்கூடிய அந்த லெபனான், சிரியா, இஸ்ரேல் பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் இஸ்லாமியர்களையும் யூதர்களும் ஒரு காரணம் என்று சொன்னாலும், மிக முக்கியமான ஒரு காரணம் உள்ள ஒண்ணு இருக்கு. அவன் தான் பிரச்சனையை உருவாக்கி கொடுத்துருக்கான். அவன் யாரு அப்படின்னு சொல்லி பாடம்னா, குறிப்பாக இந்த சீரியன் கிறிஸ்தவ குடும்பம், அங்க கிறிஸ்தவ சமயம் அங்க ஒரு சின்ன ஒரு இடர்பாடை பண்ணிவிட்டு இருக்காங்க. அதுதான் மையமாக யூதர்கள் தங்களை வலுப்படுத்தி கொள்வதற்கு அங்க அமைஞ்சிருக்கு. அந்த வலுப்படுத்தப்பட்ட பிறகு இஸ்லாமியர்கள் விரட்டப்படும் போது அந்த முரண் வருது. அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த நிகழ்வு யாரு, என்ன பிரச்சனையை யாரு முதல்ல, என்ன சண்டை இல்லை, பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக்கு ஏறக்குறைய என்ன சொல்றாங்கன்னா, நாம அதானி அம்பானி என்று சொல்றோம்ல. இப்ப நம்ம அதிகமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய அதானி அம்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு மாதிரி அன்றைய காலகட்டத்துல ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டுல இருந்து ஏறக்குறைய இன்றைய காலகட்டம் வரைக்கும் அங்க சுர்சாக் குடும்பம் என்ற ஒரு ஃபேமிலியினுடைய பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சுர்சாக் குடும்பம் என்பவர்கள் யாரு எப்படின்னா, இவங்களும் சீரியன் கத்தோலிக்க குடும்பம். இந்த அதானி அம்பானி மாதிரி அந்த காலகட்டத்திலேயே மிக பிரபலமாக வாழ்ந்த மனிதர்கள். நமக்கு நான் போன அமர்வுல இந்த ஓட்டமன் பேரரசை பற்றி சொல்லும்போது சொல்லிட்டேன். அந்த 17, 18, 19ஆம் நூற்றாண்டுல ஒட்டமன் பேரரசு காலத்திலேயே இவங்களுக்கு பெரிய செல்வாக்கு. யாருக்கு? இந்த சுர்சா குடும்பத்துக்கு மிகுந்த செல்வாக்கு. ஓட்டமன் பேரரசு காலத்துல இவங்களுக்கு பிசினஸ் மிக அதிகமான பறந்து விரிந்த ஒரு பிசினஸ் நடத்திருக்காங்க. அதுல குறிப்பாக ரியல் எஸ்டேட் என்று சொல்றாங்க. எகிப்து, பிரான்ஸ், இத்தாலி, ஐரிஷ், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல
பரந்த அளவுல இவர்களுடைய கட்டமைப்புகளை வச்சிருந்திருக்காங்க. இந்த சுர்சாக் ஃபேமிலி என்ற ஒரு செல்வந்தர் ஃபேமிலி. இவங்களுக்கு ஒட்டமான் என்ன அதிகாரம் கொடுக்குறான் அப்படின்னா, வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கான். இப்ப வந்து நம்ம ஏஜென்ட் சொல்றோம்ல, ஈட்டிக்காரர்கள் மாதிரி இவங்க வந்து சுர்சாக் வந்து என்ன செய்வாங்கன்னா, கடன் கொடுப்பாங்க. ஓட்டமன் பேரரசுக்கு வேண்டிய வரி வசூலுக்குரிய அதிகாரிகள் போஸ்ட்ல அவங்க இருந்திருக்காங்க. அப்ப இவங்க வந்து ஓட்டமன் இஸ்லாமிய பேரரசு சுல்தான். ஓட்டமன் வந்து இப்போ உன்னை புரிஞ்சுக்கிறோம், ஒட்டமனுடைய பேரரசு காலகட்டத்துல அவன் துருக்கி தான் ஆரிஜின். அவனுக்கு துருக்கி தான் நம்பர் 1. அதை தான் மையப்படுத்துவான். அராபியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2ஆம் தர குடிமகள் தான். அவங்க இஸ்லாமியர்களா இருந்தாலும் அராபியர்களை அவர்களுக்கு 2ஆம் தர குடிகளா தான் ஒட்டமன் பேரரசு வச்சிட்டு இருந்தான். அப்ப இந்த சுர்சாக் குடும்பம் வந்து அந்த காலத்துல அதிகமான அந்த மன்னர்களுடைய செல்வாக்கை பெற்றிருந்ததனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா 1858 ஏராளமான லேண்டுகளை, நிலங்களை சுர்சா குடும்ப ஃபேமிலி வந்து ஒட்டமன் அரசிட்ட இருந்து நிறைய நிலச்சீர்திருத்த போது அவங்க ஒரு நிலச்சீர்திருத்தம் நடத்துறாங்க. அதுல அந்த நிலங்களை பூரா கையகப்படுத்துறாங்க. அப்ப அந்த கையகப்படுத்தும் போது இவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு செல்வாக்கு வந்துருச்சுன்னா, அமெரிக்கா, ஐரோப்பிய தூதரகங்கள், அந்த அம்பாசிடர்ஸ்லேயே நேரடியாக பேசக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இந்த ஃபேமிலி வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரேபிய மன்னருடைய அப்துல் அஜீஸ், ஜெர்மன் பேரரசு வில்லியம் II, துருக்கி சுல்தான் தான் ஒட்டமன் பேரரசர். அப்ப எல்லாத்துட்டையும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால அந்த நிறுவனம் வந்து செழித்து ஓங்குது. அந்த நிறுவனத்துக்கு சுர்சாக் அண்ட் பிரதர்ஸ்னே பேர் வைக்கிறாங்க ஆங்கிலத்துல, அங்க ஏறக்குறைய. அப்ப அந்த வைக்கின்ற போது இவங்களுடைய நிதி நடவடிக்கைகள் பரந்த அளவுல கொண்டு போறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவன் செஞ்சதான் பிரச்சனை. 1858 இந்த நிலங்களுடைய உரிமையை வந்து அவன் கொடுத்தான்ல, அந்த நிலங்கள் உரிமையை கொடுப்பதற்கு முன்னாடி அந்த நிலங்களை எல்லாம் பாலஸ்தீன மக்கள், அந்த அரபு இன மக்கள் அங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அதுல வாழ்வாதாரமாக கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த நில சீர்திருத்த திட்டம் கொண்டு வரும்போது இந்த நிலத்துக்குரிய சொந்தக்காரராக சுர்சாக் உருவாக்கப்படுறாங்க. அந்த சுர்சாக் ஃபேமிலி தான் அந்த வரையறைப்படுத்தி கையகப்படுத்துறாங்க. கையகப்படுத்தும் போது பெரும் அளவிலான நிலங்களை எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, யூத குடியேறிகளுக்கு தான் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த தொடக்க நில ஆரம்ப கால சியோனிசம் என்பது யூத இயக்கம் என்று சொல்லுவாங்க, சியோனிசம் என்று சொல்லுவாங்க. ரொம்ப வலுவா இருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டியது இஸ்ரேல்ல ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். அப்ப நிலம் வேண்டாம், லேண்டை கையகப்படுத்தணும். அப்ப அவன் வந்து இந்த சுர்சாக்குடைய ஃபேமிலிட்ட அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, ஏகப்பட்ட நிலங்களை அவர்கள் வாங்கிடுறாங்க. குறிப்பாக வளமான பள்ளத்தாக்கு எல்லாம் கையகப்படுத்தப்படுகின்றது. 1891 எஸ்கர்லான் வேலி, அந்த வேலின்னு சொல்றாங்க. இந்த நிலங்களை இந்த குடும்பம் தான் வந்து கொடுக்குது. அப்ப இப்படியே வாங்கும் போது பல பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள். ஏன்னா நிலத்துல உழுதவன் வெளியே போக வேண்டியிருக்கு, நிலத்துல இருந்தவன் வெளியே தள்ளப்படுறான். அவன் பூரா பாலஸ்தீனியர்கள், அரபு இனத்தை சார்ந்த மனிதர்கள், யூதர்கள் பூரா வெளியே இருந்து உள்ள வர்றாங்க. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்து 1901 ஏற்படுது. தொடர்ச்சியா அவங்க வந்து 1948 வரைக்கும் கடுமையான பிரச்சனை. 1948 மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, 7,75,000 மேற்பட்ட மக்கள் வந்து வெளியேறாங்க. அந்த அரபு பகுதியிலிருந்து இந்த சுர்சா குடும்பத்திலிருந்து நிலத்தை வாங்கி யூத சியோனிசம் உள்ள வலுப்படுத்துது. பிரிட்டிஷ்காரனுடைய ஆதரவு இருக்கு. அப்ப வந்து இவங்க மக்கள் வெளியே போகும்போது பிரச்சனை பயங்கரமா உருவாகுது. அத நிறைய மக்கள் இறந்துடுறாங்க. அப்ப 1948 இந்த நூல் எழுதிய ஆண்டும் 1948. இதுதான் நாம வந்து சிந்திக்க வேண்டியது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். 1948 தான் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். அப்ப 1948 கடுமையான பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவ சிரியன் நிறுவனம் செய்த நில விற்பனையின் அடிப்படையாக யூத குடியேறிகள் உள்ளே வந்து மக்கள் அல்லல் பட்டு, பிரிவினைகள் அங்க மோசமாக்கப்பட்டு, ஏகப்பட்ட சண்டை சச்சரவு உருவாகக்கூடிய சூழலை நேரடியாக அவர் பார்க்கிறார். அப்ப இந்த புத்தகம் அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த கதையை, ஒரு தத்துவத்தை, அன்பு வேணும்டா அவங்கள்ட்ட, தயவு செய்து அன்பை மையப்படுத்துங்கடா. அது யூதனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நீ முஸ்லீமா இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, எளிபடியாக யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அன்பு வேண்டும், நல்ல புரிதல் வேண்டும்
என்ற நோக்கத்துல இந்த நாவல், இந்த தத்துவ நாவலை இந்த மனிதர் எழுதியிருக்கிறார். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நான் சொன்னேன் 1948 இந்த பாதிப்பினுடைய விளைவாக இந்த புத்தகம் வெளிவந்த மாதிரி பாலஸ்தீனர்கள் இன்றைக்கும் அவர்கள் கொண்டாடக்கூடிய மே 15வது நாள் 1948 நடந்த நிகழ்வை நக்பா என்ற ஒரு துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. நக்பா என்று சொல்றாங்க, ஒரு துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. அந்த நாள்ல அவர்களுடைய இனம் அந்த நிலத்தை விட்டு வெளியே போனது, இரத்த ஆறுகள் அந்த பெருக்கெடுத்தது, முரண்பாடுகளும் கொத்தடிமை வாழ்க்கை முறைகளும் பொருளாதாரத்துல பின்னடைவுகளும் நடந்த நிகழ்வு எல்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்து அவங்க கொண்டாடுறாங்க. அதனால ஒட்டி அதே யூதர்கள் அவன் ஒரு விழா கொண்டாடுறான். அந்த விழாவினுடைய பேரை மறந்துட்டேன். அவன் இன சுத்திகரிப்பு நாள்ட்டான். இன சுத்திகரிப்பு நாள். இவனுக்கு படுகொலை நாள், அவனுக்கு இன சுத்திகரிப்பு நாள். எப்படி பாருங்க, இன சுத்திகரிப்பு என்றால் அந்த நிலத்தில் இருந்து மக்களை வெளியே சென்ற, நான் இதில் குறிப்பிட்ட யாருக்கும் ஆதரவாக நாம் பார்க்க வேணாம். ஏற்கனவே நிலத்துல வாழ்ந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது அவனுடைய மனவேதனை எப்படி இருக்கும்? அப்ப இந்த இரண்டு அந்த நாள், அந்த நக்பா என்ற நாள் இன்றைக்கும் பாலஸ்தீனர்களுடைய அந்த வாழ்க்கை போராட்டங்களுடைய அனுபவத்தினுடைய பதிவாக இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் மே 15ஆம் தேதி அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பின்புலமாக இருந்திருக்கிறது. அப்ப இதுக்குள்ள பல தத்துவங்கள் உள்ளே வருது. அது மட்டும் இல்லாம பிரச்சனைக்குரிய பூமியா இருக்கு. அந்த கிறிஸ்தவன் தொடங்கி வச்சுட்டான். சீரியன் கத்தோலிக்க குடும்பம் ஒரு ஃபேமிலி, எப்படி நம்ம அதானி அம்பானினால எப்படி பாதிப்புகள் வருதோ அதுக்கு மூலகர்த்தாவாக இந்த குடும்பங்கள் அதை உள்வாங்கி பல சமயத்தார்கள் எப்படியெல்லாம் முன்னுக்கு பின்னா முரண்பட்டு ஒரு இரத்த பூமியாக மாத்திட்டாங்களே என்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில இந்த நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நான் அங்க சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடு 3 பேருக்கும் காமன் ஒரு லிட்ரரி பேசிஸ் இருப்பதனால அதையும் அவர் ஒரு மைய கருவாக எடுத்துக்கொள்கின்றார். அது மட்டும் இல்லாம இந்த நூல்ல நமக்கு அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய வரிகளும், அந்த வெள்ளப்பெருக்கின் போது அதுல ஒரு வரி வரும். குறிப்பாக அதாவது இந்த காட் அந்த மோசேக்கு அந்த முதல் வெள்ளப்பெருக்கு வெள்ளத்தால் அழிக்கும் போது அழிந்த பிறகு ஒரு உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு சூழலை அந்த நூல் காட்டும். அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. அந்த உடன்படிக்கையில ஒரு 3 வரி இருக்கு. இந்த 3 வரியை நம்ம படிச்சுக்கிட்டா அந்த கதைக்குள்ள நம்ம போயிடலாம். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிற்கும் மனிதர் ஒவ்வொருவரிடம் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, காமன் பீப்புள் அவங்க பொதுநிலையில வாழக்கூடிய மனிதர்கள். இப்ப இந்த எழுத்தாளர் இந்த வரியை பார்க்கிறார். இப்ப இங்க இஸ்லாமியர்கள்ல, கிறிஸ்தவர்கள்ல, யூதர்கள் இல்ல, ஒரு பொதுவான ஒரு மைய வரி உடன்படிக்கை. ஏன்னா அந்த உடன்படிக்கை என்பது இந்த மிர்தாத்தினுடைய புத்தகத்துக்குள்ளே வருது. ஆனா அவர் இதை நேரடியா சொல்லல. நேரடியா சொல்லாம என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி முரண்பட்டேன்னா உனக்கு அழிவு, உனக்கு பேரழிவு, முதல் வெள்ளப்பேரழிவு மாதிரி பல வெள்ளப்பேரழிவு வரும். அது மட்டும் இல்ல, அது வெள்ளத்தால் வராது, இரத்த பேரழிவால் வரும் என்று மிர்தாத்தினுடைய இந்த புத்தகத்துல அந்த மனிதர் பல இடங்கள்ல கோட் பண்றார். அப்ப இந்த புத்தகம் உருவாவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. இப்ப நாம இந்த கதைக்குள்ள போவோம். கதையோட தான் இந்த அமர்வை நான் முடிக்க முடியும். தத்துவத்துக்கு அடுத்த வகுப்புல தான் நம்ம போக முடியும். ஏன்னா மணி 8:10 ஆச்சு. இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பால் மலை தொடர், ஒரு நீண்ட ஒரு தொடர், லெபனான்ல ஒரு பெரிய உயரமான ஒரு மலைத்தொடர். அதன் உச்சியில ஒரு பாலடைந்த சிகிலமான ஒரு மடாலயம் இருக்கு. இருளடைந்து கிடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இப்ப இந்த மடாலயம் ஆதி பெரு வெள்ளத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மலையினுடைய உச்சியும் ஆதி வெள்ளப்பெருக்கின் போது நோவா
கட்டி தப்பிச்சுட்டு வந்த அந்த போட்டு, அந்த ஷிப்பு, அந்த கப்பல் நினைவாக அங்க ஒரு மடாலயம் இருக்கு. கப்பல் மாதிரியே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு நோவாவினுடைய வாரிசுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மடாலயம் இருக்கு என்று ஒரு எண்ணப்போக்கு அந்த மனிதர்கள் மத்தியில அங்க பேசப்படக்கூடிய ஒன்று இருக்கு. அப்ப இந்த மலையினுடைய உச்சியில இந்த ஒரு கப்பல் மாதிரி ஒரு மடாலயம் இருக்கின்றது. இது இதுக்கு ஒரு சுருக்கமாக அவரே அந்த கதையை சொல்லிடுறார். ஏன் இந்த கப்பல் அங்க இருக்கு அப்படின்னா, நோவா அந்த வெள்ளப்பெருக்குல தப்பிச்சு அந்த கரை ஒதுங்கி அந்த பால் மலைத்துடைய உச்சியில அவர் முதுமையா அடைந்து இறக்கக்கூடிய தருவாயில தன்னுடைய மகன் சேமை அழைக்கிறார். சேமை அழைத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பல்கி பெருக வேண்டும், அதுதான் கடவுளுடைய வாக்காக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம மக்களிடம் பேராசையும் கயமையும் ரொம்ப பெருகி போச்சு. இது எல்லாமே ஓமை தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்தான் நெய்மி இந்த கதை வழியே சொல்ல வர. பேராசையும் கயமையும் மக்களிடம் ரொம்ப மிகுந்து போய்விட்டது. அதனால மக்கள் வெள்ளப்பெருக்க மறந்து போயிட்டாங்க. ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு வந்துட்டு போய் காப்பாத்தி நம்ம வந்திருக்கோம். ஆனா இத்தனை ஆண்டு காலம் நாம வாழ்ந்து இந்த மனிதர்கள் எல்லாம் வெள்ளப்பெருக்க மறந்துட்டாங்க. அதனால அந்த நல்வாழ்வையும் அந்த நல்வாழ்வுக்குரிய அந்த நம்பிக்கைக்குரிய தேவனையும் அவர்கள் மறந்துட்டாங்க. அதனால அவங்க மறக்காம இருக்கணும்னா இந்த உயரமான சிகரத்துல ஒரு பலிபீடம் கட்டு. தன்னுடைய சேம்கிட்ட சொல்றார், ஒரு பலிபீடம் கட்டு, அதை சுற்றி ஒரு பெரிய வீடு கட்டு. அந்த வீடு கப்பல் மாதிரி இருக்கணும், ஆனா அளவில் சிறியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மடாலயத்தின் முன்னாடி நன்றியினுடைய வெளிப்பாடாக ஒரு நெருப்பை பற்றி ஏற்றி வைக்க வேண்டும், அது அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த மடாலயத்துக்குள்ள 9 பேர் தான் இருக்கணும், மற்ற யாரும் இருக்கக்கூடாது. 9 பேர் தான் இருக்கணும். இந்த 9 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அப்படின்னா உங்களை தேடி நீங்க தேடி போகக்கூடாது. உங்களை தேடி அந்த மலையினுடைய உச்சிக்கு யாராவது ஒரு மனிதர் வருவார். அந்த மனிதரை 9வது நபராக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப இந்த சேமினுடைய நோவா சொன்னது, சேம் இறந்து போயிடுறாரு. இறந்த பிறகு அந்த குடும்பத்தெல்லாம் விட்டுருங்க, கதையில எல்லாம் போயிடும். 9 பேரா வந்துட்டே இருக்காங்க. முழுக்க துறவிகள் தான். இந்த நாவல்ல சாமானிய மனிதர்களை பற்றியே பேசல, கதைகள்ல வர்றாங்க. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் துறவிகளை மையப்படுத்தி தான் பேசுறார். அப்ப துறவிகள் போது அன்றைய சூழல்ல இஸ்லாமிலையும் கிறிஸ்தவத்திலையும் யூத குருமார்கள்லாம் பயங்கரமா அரசியல் பண்ணுவான். அப்ப அந்த 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 துறவரவிகள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி அமைக்கணும் என்பதை ஒரு 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 தத்துவார்த்த ரீதியாக தான் அவர் பேசுறார். இந்த கதை சொல்லக்கூடிய நிகழ்வும் தத்துவங்களும் அந்த துறவிகளுக்கு தான் பேசப்படுது. அந்த துறவிகளின் வழியாக தான் இன்னொரு மனிதன் கேட்டு அந்த கதை வெளியே போகுது. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த 9 பேராக அது தலைமுறையா வந்துகிட்டே இருக்கு. இப்படி வந்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த ஒன்பது மனிதர்கள்ல ஒரு ஒரு தொடர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி சேமுக்கு பிறகு 9 பேரா வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒருவர் காலமானால் அடுத்தவன் வருவான், அவன் வருவான், இப்படி வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒருத்தர் இறந்து போயிடுறான். 8 பேர் தான் இருக்காங்க, ஒரு ஆள் வரவே இல்லை. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அங்க ஒரு ஆள் வர்றாரு. அந்த ஒருவன் வர்றான், அவன் பார்ப்பதற்கு வறிய தோற்றமாக இருக்கிறான், உடல் மெலிந்து இருக்கான், அழுக்கான கந்தலாடை உடுத்திருக்கிறான், பஞ்சத்தால் அடிபட்டு வந்தவன் போல இருக்கான், காயம்பட்டு வந்திருக்கான், அடைக்கலம் கேட்கிறான். அடைக்கலம் கேட்கும் போது அந்த துறவிகள் 8 பேர் இருக்காங்கல்ல, 8 பேர்ல ஒரு மூத்த துறவி இருக்காரு. அவர் அந்த ஆளை உள்ள ஏத்துக்க முடியாது, நீ வராத, உன்னை சேர்க்க மாட்டேன். ஏன்னா பார்ப்பதற்கே அவர் வரக்கூடிய ஆள் ரொம்ப ஒரு 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 துன்பப்பட்ட ஒரு மனிதராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க மறுக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கின்ற போது 7 ஆண்டுகளாக அந்த
அந்த ஆள் அங்கே கேட்கிறான், தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது கடைசியில அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்ளும் போது சீடனாக துறவியாக ஏற்றுக்கொள்ளல, நீ வந்து இந்த மடாலயத்துல வந்து வேலை செய்யி, ஒரு பணியாளனாக வந்து நீ வந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆளை வந்து பணியாளனாக சேர்த்துக்கிறார். 7 ஆண்டுகள் வந்து அந்த பணியாளனா சேர்த்த பிறகு 7 ஆண்டுகள் அந்த மடாலயம் ஒரு மிகுந்த ஒரு செல்வ செழிப்புக்கு போகுது. 8வது ஆண்டு திடீர்னு ஒரு பெரிய ஒரு பஞ்சம், ஒரு குழப்பம் அந்த மடத்துல ஏற்படுது. அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்றாங்க, இவன் தான் காரணம், வந்திருக்கான்ல ஒருத்தன், அவன் வந்ததுனாலதான் இவ்வளவு ஒரு பஞ்சம் ஆகி போச்சு, செல்வம் வந்த மாதிரி வந்துருச்சு, ஆனா இப்ப பெரிய வறுமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாருமே அந்த பின்னாடி சேர்ந்த அந்த மனிதரை குறை சொல்லக்கூடிய விஷயமாக அவர்கள் வந்து அவரை வந்து குறை சொல்றாங்க. அப்ப இப்படி குறை சொல்லி கொண்டிருக்கின்ற போது அந்த மனிதர்களுடைய சில பண்பு நலன்கள், அந்த மனிதருடைய சில தன்மைகளால் அவங்க முழுமையாக குறை சொல்ல முடியவில்லை. அவங்க வந்து அவரை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வந்து அந்த 9 அந்த பணியாளர் லெவல்ல இருந்து அவர் துறவியாக 9வது துறவியாக ஏற்றுக்கொள்ள போறார். இது வந்து இந்த கதையினுடைய தொடக்கமாக இருக்கு, ஒரு சின்ன குறிப்பா தான் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மடாலயம் 9 பேர் தான் இருக்கலாம். 8 பேர் இருக்கும் போது 9வதா ஒரு ஆள் வந்திருக்காரு. அவரு உள்ள முதல்ல ஏற்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அவங்க பணியாளனா எடுத்துக்கொண்டு அப்புறம் பின்னாடி அவரை வந்து துறவியாக இருந்திருக்காங்க. இப்படி இந்த ஒரு கதை அந்த மலை அடிவாரத்தில் கூடிய எல்லா மனிதர்களும் அந்த ஊர் முழுவதும் இந்த கதை தெரியும். அதாவது 8 மனிதர் போய் 9வது ஒரு நபர் வந்திருக்காரு, அந்த மனிதர் தான் அந்த துறவரத்தை அந்த மடாலயத்தை வந்த பிறகு மடாலயம் நல்ல விஷயங்களாக போய்கொண்டிருக்கின்றது என்று அந்த அந்த ஒரு பேச்சு ஊர் பூரா நடந்துகிட்டு. இப்படி இருக்கும்போது இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. 2வது பகுதி மாதிரி நம்ம பார்க்கலாம். அந்த ஊர்ல ஒரு இளைஞன் இருக்கான். அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, ஊர் பூரா அப்படி பேசுறாங்களே, இந்த பால்மலையினுடைய உச்சியில ஒரு மடாலயம் இருப்பதாகவும், அங்க வந்து 9 பேர் இருப்பதாகவும், ஒருவர் வந்து கடைசி வந்ததாகவும், அவர் ஒரு பெரிய சிறப்பிற்குரிய மனிதராக இருப்பதாகவும் அப்படின்னு சொல்லி இந்த கதை அப்படி சொல்லி இந்த மனிதன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு என்ன செய்யறான், நாம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போறான். இந்த இடத்துல தான் தத்துவங்கள் ஸ்டார்ட் ஆகுது. கதையிலேயே இந்த முதல் பகுதியிலே தத்துவங்கள் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பகுதி இதுதான். அப்ப இவன் பார்க்கிறான், மலை உச்சிக்கு போகும்போது எப்படி போறது, 2 பாதைகள் தென்படுது. ஒன்று தெற்கு சரிவு, மற்றொன்று வடக்கு சரிவாக இருக்கு. தெற்கு சரிவுல தான் பலர் போயிருக்காங்க, வடக்கு சரிவுல போயிருக்காங்க. ஆனா எவன் போனாலும் போனவன் திரும்பி வந்ததில்ல, அது போகும்போதே பாதியிலே இறந்து போயிருக்கலாம், அல்லது வந்து யாரும் போன மாதிரியும் தெரியல, போனவன் திரும்பி வந்தது மாதிரியும் தெரியல. ஆகவே இவர் என்ன செய்யறான், நடுப்பாதை நாமளா உருவாக்கும் சொல்லி நடுவில் போவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த இடத்துல ஒரு தத்துவம் இருக்கின்றது. என்னென்றால், தெற்கு வடக்கு என்று பார்க்கும்போது எப்பொழுதுமே உச்சி என்பது ஒரு புனிதத்துக்குரியதாக கருதப்படும். இப்ப எப்படி புத்தர் வந்து ஒரு மத்திய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார், ரொம்ப அதிகபட்சமாக இல்லாம ரொம்ப கீழே இல்லாம 2க்கு இடைப்பட்ட ஒரு ஒரு நடுப்பாதை என்று சொல்லுவாங்க. புத்தருடைய பாதை வந்து நடுப்பாதை என்று சொல்லுவாங்க. அதை அடிப்படையா வைத்துக் கொண்டு இந்த அதை தான் நான் யோசித்து பார்த்தேன். இவன் என்ன செய்யறான், இந்த நடுப்பாதையில நாம போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் என்ன செய்யறான், போகலாம் என்று எண்ணி கிளம்புறான். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவனை பார்த்து, தம்பி நீ வந்து போகாத, இது வந்து கரடு முரடான குத்துப்பாறைகள் நிறைந்தது, கூர்மையான கல் முனைகள்லாம் இருக்கு, நீ வந்து போனேன்னா கண்டிப்பா வந்து செத்து போயிருவ, அதனால போகாத அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க, தடுக்கிறாங்க. கடைசியில இவன் என்ன செய்யறான், போறான். போகும்போது இவன் வந்து ஒரு 3 விஷயங்களை கையில ஏந்திக்கிறான். என்ன செய்யறான் அப்படின்னா, ஒன்று, ஒரு கைக்குட்டையில வந்து அவன் வந்து ரொட்டி துண்டுகள் 7 ரொட்டி துண்டுகளை கையில எடுத்துக்கிறான். அதை தன்னுடைய இடுப்புல புரிந்து வைத்துக் கொள்றான். அது என்ன நினைக்கிறான்னா, பசி ஏற்பட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு. 2வது பார்த்தா அப்படின்னா, அவன் வந்து ஒரு நல்ல ஆடை உடுத்திட்டு போறான். 3வது பார்த்தோம்னா ஒரு ஊன்றுகோலை கையில எடுத்துட்டு போறான். இப்ப இந்த 3ஐ எடுத்துக்கொண்டு அவன் மலையில ஏறி செல்கின்ற போது
நிறைய துன்பங்களை எல்லாம் பார்க்கறான். ஏன்னா கூர்மையான மலை முகடுகள், கரடுமுரடான மலை சரிவுகள், நிறைய துன்பங்கள், உடம்பூரா சிராய்ப்பு. இப்படியே அவன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 ஸ்டேஜ்ல ஒரு சத்தம் கேக்குது, மணி சத்தம் கேக்குது. என்னடா யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு மலை உச்சி பாதையில சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப முயற்சி பண்ணி அவனால போகவும் முடியல. ஆனா ஊக்கம் குறையல, போறான். தவழ்ந்து தவழ்ந்து போகும்போது ஒரு பசிக்குது. ஆகவே அவன் என்ன செய்யறான், நம்ம கைக்குட்டையில கொண்டு வரக்கூடிய அந்த ரொட்டி துண்டை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு சாப்பிடுவதற்கு முயற்சி பண்றான். அப்ப செலன்னு ஒரு மணி ஓசை, ஒரு கூட்டம் விலங்குகள் வரக்கூடிய ஒரு சப்தம் கேட்குது, ஒரு புல்லாங்குழல் ஓசை கேட்குது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்துல இவன் பார்க்கறான் ஒரு கருப்பு ஆடு, காயடிக்கப்பட்ட ஒரு செம்மறி ஆடுன்னு சொல்லி மைக்கேல் நெய்மி சொல்றார். கருப்பு ஆடு, காயடிக்கப்பட்ட செம்மறி ஆடு. நான் இதை எப்படி நினைச்சு பார்த்தேன்னா, இந்த காயடிக்கப்பட்ட செம்மறி ஆடு என்பது ஏறக்குறைய இந்த விருத்த சேதனத்தை ஒரு போட்டிட்டு காட்டுறாரோ. ஏன்னா யூதர்கள் விருத்த சேதனம் செய்யாம இருக்க மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் விருத்த சேதனம் செய்யாம இருக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்டியானிட்டில அந்த விருத்த சேதனத்தை ஜீசஸ் எடுத்து விட்டுறாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு அதை பார்க்கின்ற போது அந்த சிந்தனை தான் வருது. அந்த ஒரு கருப்பு ஆடு என்ன செய்யுது, காயடிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த செம்மறி ஆடு என்ன செய்யுது, முதல்ல வருது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆட்டு மந்தைகள்லாம் பின்னாடி வருது. வந்த பிறகு அந்த ஆட்டு மந்தை என்ன செய்யுது, இவன் ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிட முயற்சி பண்றான். அந்த கருப்பு ஆடு என்ன செய்யுது, அதை பறிச்சு அந்த ரொட்டியை அதை சாப்பிட்ட உடனே சரி ஒரு ரொட்டி தான் போச்சு அப்படின்னு சொல்லி இவன் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஆடுகளுக்கு பின்னாடி ஒரு ஆட்டிடையன் வர்றான். அவன் நல்லா பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றமாக, உயரம், நல்ல வலிமை, நல்ல அழகு, ஒரு சிங்கத்தினுடைய தோலை உடுத்திருக்கிறான். அவன் என்ன செய்யறான், அந்த கருப்பு ஆடை பார்த்து ஒரு வரி பேசுறான். எனது நம்பிக்கைக்குரிய கருப்பு ஆடே, பார்த்தாயா நம்பிக்கை எப்படி வளர்ந்துகிறது, நம்பிக்கை மீது அவநம்பிக்கை கொள்ளாதே அப்படின்னு அந்த கருப்பு ஆடை பத்தி சொல்றான். கருப்பாடுட்ட அவன் சொல்றான், அந்த கருப்பாடு ரொட்டி எடுத்துருச்சு, இவன்கிட்ட இருக்கிறது மிச்ச ரொட்டிகள் தான் இருக்கு, இவனோ பசியோட இருக்கான், கோபமா இருக்கான். அப்ப இவன் என்ன செய்யறான், சரி ஒரு ரொட்டி தான் போச்சுல, மற்ற ரொட்டியா எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி மற்றவத்தை எடுத்து கடிப்பதற்காக எடுக்கிறான். அந்த கூட அந்த ஒரு புல்லாங்குழல் ஓசையில வந்தாலும் அந்த இளைஞன் அவன் என்ன செய்யறான், தட்டி விட்டு எல்லாத்தையும் எடுத்து தானும் சாப்பிட்டுட்டு மற்ற ஆடுகளுக்கு தூக்கி போட்டுறான். யாரு, அந்த இடையில அந்த ஆட்டிடையன். அப்ப இவனுக்கு ரொம்ப சங்கடமா போயிருது. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையேறி வந்துகிட்டு இருக்கோம், நாம சாப்பிடறதுக்காக ஒரு ரொட்டி வச்சிருந்தா இந்த ஆடு தின்னு பிடிச்சு இந்த ஆட்டு இடையன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் புடுங்கி தின்னு தூக்கி வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு இவன் கேட்கிறான், ரொட்டியை தான் சாப்பிட்டீங்க, தயவு செய்து அந்த ஆடுகளுடைய பாலையாவது எனக்கு கொடு அப்படின்னு அந்த ஆட்டிடையன்ட்ட கேட்கிறான். அப்ப அந்த ஆள் சொல்றான், ஒரு தத்துவ வரியை சொல்றான். பால் கேட்கும் போது, இல்லை இல்லை, எனது ஆடுகளின் பால் முட்டாள்களுக்கு நஞ்சு. இல்லை இல்லை, எனது ஆடுகளின் பால் முட்டாள்களுக்கு நஞ்சு அப்படின்னு சொல்ல வர்றான். அப்ப இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா ரொட்டியை தின்னுட்டான், அடுத்து பால் கேட்டா முட்டாள்களுக்கு நஞ்சுன்றான் அப்படின்னு இவனுடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அந்த இளைஞன், அந்த ஆட்டிடையன் திரும்பவும் பேசுறான், 7 பிறவி நீள பயணத்திற்கு 7 ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்தவனவல்லவா நீ, வழி இல்லாத வழியில் போகும் வழிபோக்கனுக்கு வழி உணவு கூடாது. 7 பிறவி நீள பயணத்திற்கு 7 ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்தவனவல்லவா நீ, வழி இல்லாத வழியில் போகும் வழிபோக்கனுக்கு வழி உணவு கூடாது. அப்ப நான் எதைதாயா சாப்பிடுறது, அவன் தத்துவமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் திரும்ப ஒரு தத்துவ வரியை சொல்றான், உன் சதையே உனக்கு உணவு, உன் ரத்தமே உனது பானம். இதுக்குள்ள நாம ஒரு குறிப்பு பொருளை உணர்ந்தது, சிம்பாலிக்கா தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, சதைய நீ இலடா, உன்னுடைய உடம்பை இல, உன்னுடைய ரத்தத்தை நீ உனக்கே, அதாவது நீ அடுத்தவன் ரத்தத்தை நீ சாப்பிட காட்டணும், உன்னையே நீ தியாகம் பண்ணு, உன்னவே நீ இழக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தான் சொல்றாரு. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உன் சதையே உனக்கு உணவு, உன் ரத்தமே உனது பானம். நீ ஏன் அடுத்தவனுடைய ரத்தத்தை நீ குடித்துக் கொண்டிருக்கின்றாய்? இன மோதல்களை பத்தி இருக்குல்ல, அப்ப அந்த இன மோதல்களை மையப்படுத்தி தான் இங்க பேசுற. அப்ப
உன் சதையே உனக்கு உணவு, உனது ரத்தமே உனது பானம் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், போயிடுறான். இவன் சாப்பாடு இல்லாம அடுத்து தன்னுடைய பயணத்தை தடுமாறி சரி இன்னும் மேல போவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அப்படி மேல போய்கிட்டு இருக்கான். மாலை நேரமா இருக்கின்றது. அப்ப அந்த ஆட்டிடையன் கொஞ்சம் கண்ணுக்கு மறையக்கூடிய தூரத்துல போகும்போது கூப்பிடுறான். சரி நீ எனக்கு உணவு தரல, பால் தரல, ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போ. இப்ப நான் இந்த பால்மலை சிகரத்தினுடைய உச்சிக்கு நான் போயிட்டேன்னா போலையா, நான் எவ்வளவு தூரம் இருக்கு? அப்ப அவன் சொல்லுவான், நீ மறதிக்கு மிக அருகில் நெருங்கி விட்டாய். நீ மறதிக்கு மிக அருகில் நெருங்கி விட்டாய். அப்ப ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா அத்வைத கோட்பாடுல அந்த கனவு விழிப்பு ஒரு துரிய நிலை என்று சொல்லுவாங்க, நல்ல ஆழ்ந்த ஒரு நிலை என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த மூன்றாவது ஸ்டேஜை தான் இந்த பார்க்கும்போது நீ மறதிக்கு மிக அருகில் நெருங்கி விட்டாய், தன்மையை இழப்பது. அந்த ஒரு சிம்பாலிக்கல தான் அந்த வரியை அந்த ஆட்டிடையை சொல்லிட்டு மறைஞ்சிடறான். இவன் திரும்ப போறான். போய்கொண்டு இருக்கும்போது இரவு நேரம் வந்துருது. அந்த நேரத்துல சரி இனிமேல் பயணிக்க முடியாது, அங்க தங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குகை, ஒரு பாறையினுடைய குகை இருக்கு, அங்க முடிவெடுக்கிறான். அந்த நேரத்தில் தன்னையே பார்க்கிறான். தன்னுடைய ஆடை கிழிஞ்சிருச்சு, மிதியடிகள் தங்கலாகி போனது, உறக்கம் இல்லை, இதெல்லாம் கஷ்டப்பட்டு வரும்போது அப்படியே தன்னை அசந்து உறங்க ஆரம்பிக்கிறான். உறங்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய சட்டைய யாரோ ஒருத்தங்க இழுக்கிறாங்க, சட்டைய அவனுக்கு உருகுறாங்க. இவன் விழிச்சு பார்க்கறான், எதிர்த்தாப்புல ஒரு இளம்பெண் மங்கிய விளக்குடன் நிர்வாண நிலையில அங்க இருக்கா. ஒரு இளம்பெண் மங்கிய விளக்குல நிர்வாண நிலையில அங்க நிற்கின்றான், முழு நிர்வாணம். இவன் அந்த ஒரு வயது முதிர்ந்த கிழவி, அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த முதுமையான அந்த கிழவி ரொம்ப அசிங்கமா இருக்காங்க, பார்ப்பதற்கு அவ்வளவு நல்லா இல்லை என்று மைக்கேல் நெவி சொல்றாரு, அந்த கதையில சொல்றாரு. அப்ப அந்த பாட்டி தான் என்ன செய்யுது, இவருடைய சட்டையை இழுக்குது, கால் சட்டையை இழுக்குது. அப்ப சட்டையை இழுத்து கால் சட்டையை உருகி அவனை நிர்மாணம் ஆக்கி விட்டு அந்த ஆடையை அந்த பெண்ணுக்கு தர அந்த கிளவி. அந்த பெண்ணிட்ட கொடுத்து அந்த பாட்டி என்ன சொல்றான்னா, நம்பிக்கை மீது நம்பிக்கை இழக்காதே என்ற ஒரு தத்துவ வரியை இந்த கதையில சொல்றாரு. நம்பிக்கை மீது நம்பிக்கை இழக்காதே என்ற ஒரு வரியை அங்க சொல்றார். அப்ப இவன் கேட்கிறான், என்னங்க என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் உருவீங்க, நல்லா இருக்கா, உங்களை எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பற்றி சொல்றா, அவமானத்தை இவன் அடைந்து கலந்தமின்மையை அணிந்து கொள் அப்படின்னு ஒரு சொல்றான். ஒண்ணுமே புரியல, என்னடா நிர்வாணம் ஆயிட்டமே அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல ஒரு தத்துவம் இருக்கு, அங்க உணவை இழந்த மாதிரி இங்க ஒரு நிர்வாண நிலை என்று சொல்வார். புத்தர் ஒரு நிர்வாண நிலைக்கு சென்றார். அது ஆடையை பற்றி நாம் பார்க்க கூடாது. ஒரு நிர்வாண நிலை என்றால் தன்னுடைய உணர்வு சார்ந்த விஷயங்கள், தான் நிர்வாணமாக இருக்கின்றேன் என்பதை எப்ப நம்ம வைத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்மளை பற்றி இந்த தான் என்னை பற்றி நான் யோசிக்கும் போதுதான், என்னன்னா இதயராஜா பற்றி யோசிக்கும் போதுதான் வரும். ஆனா இதயராஜாவை தாண்டி நான் உள்ள போயிட்டு வச்சுங்களேன், நான் நிர்வாணமா இருந்தா என்ன, நிர்வாணமா இல்லை என்றால் என்ன, அது ஒரு சமரச நிலைக்கு வந்துடும். அப்ப இந்த ஆள் அவமானத்தை இவள் அணிந்து கொண்டாள், நீ அவளுடைய கலங்கன்மையை அணிந்து கொள் என்று ரெண்டாவது சொல்லிட்டு அவ போயிடுறான். அப்ப இவன் கேட்கிறான், சரி பரவாயில்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க பாட்டின்னு சொல்லி குறித்து என்ன கேட்கிறான்னா, நான் இன்னும் சிகரத்துக்கு போவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப அவன் சொல்றான், அம்மா சொல்லுது, நீ கருங்குழியின் விளிம்பில் நிற்கிறாய். கருங்குழின்னா ஒரு அடுபாதாளம், நீ கொஞ்சம் அசந்துட்டேன்னா கருங்குழியில் விழுந்துருவ, அது பக்கத்துல இருக்க, அப்ப நீ இன்னும் சிகரத்துக்கு போல அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்லிட்டு என்ன செய்யறது, போயிருது, மறைஞ்சிருது. இவன் என்ன செய்யறான், சரி பரவாயில்ல, நாம திரும்பவும் முயற்சி பண்ணி நடக்க ஆரம்பிப்போம் சொல்லி மெதுவா உருண்டு பிறண்டு அவன் என்ன செய்யறான், ஒரு குழப்பத்தோடு கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு பாதி குழப்பம்லாம் போயிருச்சு. உணவை இழக்கும் போது இருந்த ஸ்டேஜ் வேற, அடுத்த ஸ்டேஜில் தன்னுடைய ஆடை இழக்கின்ற போது இருக்கக்கூடிய அந்த நிலை வேற, அந்த இரண்டாவது நிலைக்கு வந்துட்டான். அடுத்து மூன்றாவதாக அவன் போகும்போது அங்க ஒரு இடத்துல ஒரு கிழவனும் கிழவியும் நடுங்க குரல்ல அந்த உணர்ச்சி பரவசத்தோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்தம் கேக்குது. ஒரு காதலர்கள் மாதிரி குரலோ வயது முதிர்ந்த ஒரு பாட்டு.
ஆரோக்கியராஜ் நீங்க மியூட் பண்ணுங்க. அப்ப இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்ப புரியாம இருக்கும்போது இவன் என்ன செய்யறான், அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் என்ன செய்யறாங்க, நடுங்கும் குரல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா சொல்றாரு அந்த பாட்டியை பார்த்து, அன்பே எவ்வளவு ஒளிமயமான முதல் இரவு, அதை பார்த்தாயா? நீ தொலைத்து விட்ட ஊன்றுகோலுக்கு பதிலாக எவ்வளவு அருமையான ஊன்றுகோல் இங்கே இருக்கு. கையில கடைசி இருக்கிறது இந்த ஊன்றுகோல் தான். ஆடையை எடுத்துட்டாங்க, உணவு பிடிங்கிட்டாங்க, கையில இருக்கிறது ஊன்றுகோல். அந்த தாத்தா அந்த பாட்டிட்டு சொல்லக்கூடிய வரி, என் அன்பு எவ்வளவு ஒளிமயமான முதல் பிடிங்கிட்டு ரொம்ப ஒரே ஆதாரம் அந்த கைப்பிடி தான், அந்த கைப்பிடி நம்ம விட்டு போய்விட்டது என்று சொல்லி அவ என்ன செய்யறான், ரொம்ப மன வருத்தத்துல இருக்கும் போது அந்த தாத்தா பேசுறாரு, ஊன்றுகோல் இல்லாதவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள், அவர்கள் தடுமாறுவதில்லை. வீடற்றவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள், அவர்கள் வீட்டில் தான் இருக்கிறார்கள். எங்களை போல் தடுமாறுகிறவர்களுக்கே ஊன்றுகோல், எங்களை போல் வீட்டோடு பிணைப்புண்டவருக்கே வீடு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி, உனக்கு ஊன்றுகோல் தேவையில்லடா தம்பின்னு சொல்லி அந்த சொல்றாங்க. இவன் என்ன செய்யறான், சரி பரவாயில்ல, கையில ஒரு விளக்கு வச்சிருக்கீங்களா, அந்த விளக்கையாவது கொடுங்க. அவங்களும் ஒரு விளக்கு வச்சிருக்காங்க. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, ஒளியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இண்டிவிஜுவலா பேசுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மனமாற்றம் இருக்கணும். இந்த அன்பு என்பது ஒரு வெற்றா இல்லாம ஒவ்வொருத்தரும் தனக்குள் யோசிக்க வேண்டிய தனித்துவமான ஒன்று என்பதற்கு தான் இந்த ஒரு வரியை அந்த உள்ள இலை மறைக்காயா வரக்கூடிய ஒளியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று அந்த தாத்தா சொல்ற. இப்ப இவன் விடுற மாதிரி இல்ல, திரும்ப கேட்கிறான், எவ்வளவு தூரம் இருக்கு, நீ உயரத்துக்கு வந்துட்ட, நீ உயரத்துக்கு வந்துட்ட, ஆனா என்னன்னா நீ முன்னாடி உனக்கு ஒரு குகை இருக்கு, பின்னாடி முன்னாடி உனக்கு குகை, பின்னாடி ஒரு கருங்குழி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு 3 தத்துவ வரிகள், முக்கியமான வரிகள் வரும். உண்மையான உயரம் எப்போதும் தாழ்வானது, உண்மையான வேகம் எப்போதும் மெதுவானது, மிகவும் உணர்ச்சி உள்ளது, மறந்து போனது, பெரிய பேச்சாளர் ஊமை, வழியில்லாதவனே சரியான வழிகாட்டி, இப்படி நெல் தத்துவங்கள்லாம் சொல்லப்படுகிறான். இவன் அந்த மலைக்கு போயிடுறான், அந்த உயரத்துக்கு போயிடுறான், அந்த குகைக்கு போயிடுறான். அவங்க முன்னாடி குகை, பின்னாடி கருங்குழி, பின்னாடி நடந்தா கருங்குழியில விழுந்துருவான், பின்னாடி இருந்தா குகை. அப்ப இவன் யோசிச்சு தெரியாம கருங்குழியில விழுந்துடுறான். விழுந்த பிறகு அப்படியே அசந்து தூங்கிடுறான். தூங்கின பிறகு ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபருடைய கை அவரை தூக்கி அவனை மேல கொண்டு. அப்ப கேக்குறான், நீங்க யாரு? நான் 150 ஆண்டுகளாக இந்த மடாலயத்துல நான் இருக்கேன், பேசாத நபராக இருக்கின்றேன், பேச்சை பேச முடியாத இயல்புக்கு தள்ளப்பட்டவனா இருக்கேன். இப்ப நீ வந்ததுனால என்னுடைய நாவினுடைய கட்டுக்களை நீ அவிழ்த்து விட்டாய். இப்போ உங்க நாவை யாரு கட்டி போட்டது? ஒரு கேள்வி கேட்கிறான். என்னுடைய நாவை கட்டி போட்டது அந்த மனிதர் மிருதா அப்படின்னு சொல்ற. மிருதாவை பத்தி இப்பெல்லாம் ஒரு அந்த மனிதன் மிருதா, அவர்தான் அந்த முதல்ல நான் சொன்னேன்ல, அந்த 9வதாக வந்த மனிதர் மிருதா. இப்ப நீ அவர் இங்க இருந்து செல்லும் பொழுது அவர் என்று சொல்லிட்டு போனது என்னன்னா, ஒருவன் வருவான், அவன் வரும்போது நீ உன்னுடைய நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்காக காத்திருக்கணும். அவன் வந்த பிறகு போயிருக்கேன், ஒரு நான் பேசிய உரைகளை எல்லாம் ஒரு புத்தகமாக கொடுத்திருக்கேன், அந்த புத்தகத்தை நீ அவன்கிட்ட கொடுக்கணும், கொடுத்ததோட நீ உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி இந்த வயது முதிர்ந்த, என்னுடைய பெயர் சமாதம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இவன் பார்த்து சரி கொடுங்க அப்படின்னு அவன் என்ன செய்வாரு, நீ ஆடை இல்லாம என்னுடைய ஆடையை நீ உடுத்திக்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் என்ன செய்வாரு, தன்னுடைய ஆடையை முன்னாடி புத்தகத்தை எடுக்க போறாரு. புத்தகத்தை எடுத்துட்டு அவருடைய கையில கொடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த வயது அந்த சமாதானம் என்ற சமாதம் ஒரு சொல்றார்,
நான் வந்து இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து தந்துடுறேன், புத்தகத்தை நீ கையில பெற்றுக்கொள், என்னுடைய ஆடையை உடுத்திக்கொள், நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. புத்தகத்தை வாங்கிக்கிறான். புத்தகத்தை வாங்கி விரிக்க ஆரம்பிக்கிறான். புத்தகத்துல நிறைய விஷயங்கள் அவனுக்கு பெரிய ஆச்சரியத்தை தருது. சரி, நம்மளோட புத்தகத்தை கொடுத்தாரு, அவர் யாரு எங்கன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கறான். பாதையே இல்லை. உள்ள போனவர் எங்க போனாருன்னே தெரியல. அப்படியே உள்ள போய் நுழைஞ்சு பார்க்கறான். ஒரு பெரிய பாறையா ஒண்ணு இருக்கு. அந்த பாறை அவர்கிட்ட வந்து பேசி அவர் கையில கொடுத்த அந்த சமாதம் என்ற அந்த துறவியினுடைய முகம் மாதிரி இருக்கு. இதோட இந்த கதை வந்து முடியுது. அப்ப இவன் கையில அந்த புத்தகம் வந்துருச்சு. இப்ப இந்த புத்தகத்துல மிர்தாவும் அவருடைய சீடர்களும் பேசக்கூடிய உரையாடலாக இந்த கதை அடுத்த டேர்னிங் பாயிண்ட அவர் தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதை வந்து இதுக்கு மேல கொண்டு போனோம்னா நம்ம நண்பர்களுக்கு போர் அடிக்கும். இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த கதையினுடைய தன்மையையும் கதையினுடைய பின்புலத்தையும் நாம வந்து பார்த்திருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, இப்ப நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது, இந்த நாவல் ஒரு தத்துவார்த்தம் சார்ந்த ஒரு நாவல். இந்த நாவல் தோன்றுவதற்குரிய ஒரு கால பின்னணி, கால சூழலை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அதற்குரிய என்னென்ன விஷயங்கள்லாம் அத்வைத கோட்பாடு உள்ளே வருது அதெல்லாம் அவங்களுக்கு சுட்டி காட்டல. அது இந்த உரையாடல் ஏறக்குறைய இந்த புத்தகத்துல வரக்கூடிய 37 தலைப்புல உரையாடல் நிகழ்த்துறார். 37 கண்டென்ட் தலைப்புல வந்து பேசப்படுகின்றது. தொடக்கமே அத்வைதத்தை அடிப்படையாக வைத்துதான் வருது. அத்வைதம் என்றால் சங்கரரை பத்தி பேசல, அத்வைதம் மாதிரி சூபிக்களுடைய தன்மை மாதிரி. அப்ப இதை வந்து நாம அடுத்த ஒரு அமர்வுல தான் இதை பற்றி நாம் பேச வேண்டும். ஆகவே இன்றைக்கு இந்த கதையினுடைய பின்புலத்தை என்னால் சொல்ல முடிந்தது. ஆகவே நண்பர்களே, இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியும் கூட. இந்த புத்தகம் நிறைவு பெறவில்லை. இப்பதான் வந்து புத்தகத்தினுடைய மையக்கருவுக்கு உள்ள நுழைவதற்கான ஒரு அடிப்படையை வந்து வகுத்திருக்காரு. அந்த மிர்தாவின் புத்தகம் சமாதம், அந்த வழிபோக்கனிடம் அந்த புத்தகத்தை கொடுத்துவிட்டு கல்லாய் சமைந்து விட்டார் அப்படிங்கிறதோட இந்த கதையை நிறுத்தியிருக்காரு. இனி அந்த வழிபோக்கன் அந்த புத்தகத்தை படிப்பதுதான், அந்த புத்தகத்தில் உள்ள செய்திகள் தான் இனி ஒவ்வொரு சாப்டரா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த புத்தகத்துல வந்து ஒரு ரத்தினம் முத்து தெரித்தால் போல் 111 தத்துவங்கள் இருக்கு. 111 தத்துவங்களையும் விளக்குவதற்கான ஒரு அவகாசம்லாம் இருக்காது. இருந்தாலும் முக்கியமான செய்திகளை மட்டும் அவரு அடுத்த அமர்வு நிச்சயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அவர் சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. மிர்தா புத்தகத்தை படிப்பதில் ஒரு சின்ன ஒரு பெரிய ஆபத்து என்பதை விட ஒரு அதுல நம்ம மாட்டிக்குவோமோன்னு ஒரு பயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு கருத்தை அவர் சொல்லும் பொழுதும் இது இந்த சமயம் சார்ந்த கருத்தோ அந்த சமயம் சார்ந்த கருத்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடும். ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு மிகைல் நைமி, இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது வந்து முழுக்க வாழ்வியல் உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்த்தேன்னா, இது வந்து ஒரு வாழ்வியல் உளவியல் சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் பார்த்திருக்கேன். இந்த அத்வைதம் அப்படிங்கிற மேட்டர் இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி எல்லாம் மிகைல் நைமி விவாதிக்கல. மனிதன் கடவுள் இருமை அல்ல, மனிதன் கடவுள் இருமை அல்ல, அது வந்து ரெண்டு விஷயம் அல்ல அப்படிங்கிற ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி பல தத்துவங்கள், இனி ஆழமான தத்துவங்கள் பின்னால் வர இருக்கிறது. அதை அடுத்த அமர்வில் அவர் தெளிவாக விளக்குவார். இந்த அடிப்படையில அந்த மிர்தாத் அந்த புத்தகத்தை தன்னுடைய சீடர்களுக்கு உபன்யாசம் செய்வது போன்ற உரையாடல்கள், அந்த உரையாடல்கள் எல்லாம் அங்க இருந்த ஒரு சீடன் புத்தகமா அப்பப்ப குறிச்சு வச்சதுதான் அந்த புத்தகம், அந்த மிர்தாதின் புத்தகம். அவர் அந்த மிர்தாது அந்த குகையை விட்டு வெளியேறும்போது சொல்லுவாரு, இந்த புத்தகத்தை வந்து நீங்க படிக்க கூடாது, இதுக்குன்னு ஒருத்தன் வருவான், அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டுட்டு போவாரு. அவர் தான் அந்த நபர் தான் இப்ப வந்து வாங்கிக்கிட்ட அந்த வழிபோக்கன்.
அவன் தான் வந்து புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இனி வரக்கூடிய வாரங்களில் அடுத்த அமர்வில் அதை பற்றி அவர் விரிவாக பேசுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த புத்தகத்துல வந்து அத்வைதம், சூஃபிசம் எல்லாம் இருப்பதாக இளையராஜா அவர்கள் குறிப்பிட்டாங்க. நான் என்பது எப்படி அன்புக்கு தடையா இருக்குது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. என்ன அதாவது நான் என்பது நம்முடைய பேச்சில் வெளிப்படுமா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி. நம்முடைய வாய்மொழி மூலமாக அது வெளிப்பட முடியுமான்னா வெளிப்படவே படாதுன்றார். வெளிப்படவே படாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் வந்து நான் என்பதே என்னுடைய படைப்பு. நான் என்பது நான் கிரியேட் பண்ணது. அது வந்து நான் வெளியே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தத்துவமா சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த விவாதங்கள். முக்கியமான சில தத்துவ கூறுகளை எடுத்துக்கொண்டு நாம அதை விவாதிக்கலாம். இந்த அளவுல அவரு முடிச்சிருக்காரு. அவருக்கு நம்முடைய வணக்கமும் வாழ்த்தும். நண்பர்கள், தோழர்கள் இந்த உரையின் மீதான தங்களுடைய பின்னூட்டம், கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கேட்கலாம். நண்பர்களே வாருங்கள். இதுல ஒண்ணு ஒரு கருத்து, முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல மாட்டேன். மிருதாத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு ரிட்டர்ன், மீண்டும் திரும்புதல். அதாவது மனித சமூகம் திரும்பணும், அதாவது ஒரு வேறுபாடுகள் கடந்த அந்த ஆதி நிலைக்கு திரும்பணும். அதுதான் அந்த மிருதாத் என்பதனுடைய ஒரு பொருளாக ஆய்வு கட்டுரைகள்ல அது பதிவு பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க, மீண்டும் திரும்புதல். ஓகே, இந்த மீண்டும் திரும்புதல் போன்ற தலைப்பு, இது போன்ற விஷயங்கள், நோவாவுடைய ரெஃபரன்ஸ், அந்த பெருவெள்ளம், கப்பல், இதெல்லாம் வந்து பைபிளில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை நேரடியாக நினைவு கூறுவது போல்தான் இருக்கு. ரிசரப்ஷன், மீண்டும் உயிர் தெழுதல் அப்படிங்கிறது போன்று இருக்கு. இருந்தாலும் கூட அவர் மிகைல் நெய்மி கேட்டகரிகளா சொல்றாரு, இது வந்து மதத்திற்கும் இது சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை, அதை வந்து நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்கள், இளையராஜாவுடைய உரையை பற்றி சந்தேகங்கள், வினாக்கள், கூடுதல் கருத்துக்கள். ஜார்ஜ், வேற யாராவது பேசுறீங்களா? தோழர்களே, யாராவது கருத்துக்கள், பின்னூட்டம்? இல்ல, நீங்க பேசுங்க தோழர் ராமச்சந்திரன். அன்பான தோழர்களே, ரொம்ப சிறப்பான ஒரு உரை, கடினமான ஒரு சப்ஜெக்ட் இது. அதுதான் நம்ம வந்து புதிய பலர் வந்து இத புதிதாகத்தான் கேட்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை, அவருடைய நூல்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு இதுவரைக்கும் கிட்டவில்லை. நான் இப்போ படிச்சுட்டு உடனே கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்ட அந்த நூலை பெறுவதற்கு முயற்சி செய்தேன். முயற்சி செய்து நான் தெரிவிக்கும் போதே தோழர் காமுவிடமும் இதை சொன்னேன், இந்த புத்தகம் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல, ஆனா இது வரைக்கும் வந்து சேரல. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், சொல்லி 10 நாட்களுக்கு மேல ஆயிட்டு ஆனா நூல் வந்து கிடைக்கல. இருந்தாலும் கூட இந்த தம்பியினுடைய உரை ரொம்ப கடினமான உழைப்பு. இதை அவரு படித்து புதிந்து நமக்கு சொல்லுவது என்பது ரொம்ப, இன்னைக்கு அந்த நாவலுடைய கதையை அவர் விரிவாக குறிப்பிட்டார். ஒரு தத்துவ பின்புலம் சார்ந்த ஒரு எழுத்து, அதுதான் இதுல முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவத்தை தான் சொல்லுகிறாரோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது இஸ்லாமிய தத்துவம் வருது. தம்பி இளையராஜா குறிப்பிட்டது போல அத்வைத தத்துவமோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு சில கருத்துக்கள் வந்து காணப்படுது. அதே நேரத்துல சூஃபிசத்தினுடைய கூறுகளும் இதில் காணப்படுகிறது. அப்படிங்கிறது அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, அவருடைய பல மொழி அறிவு ஒண்ணு, பல நூல்களை கற்ற அனுபவம், வெவ்வேறு சமயங்களுடைய தத்துவங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதனுடைய தாக்கம், இவையெல்லாம் சேர்ந்து அவரை சிந்திக்க வருது. கடந்த கூட்டத்திலேயே
தோழர் காமு அவர்கள் அவருடைய அந்த எழுத்துல இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள், அதே மாதிரி தத்துவ தெரிப்புகள், அது ரொம்ப முக்கியமானது. இவையெல்லாம் எப்படி காணப்படுகின்றன என்பது குறித்து அவர் பேசினார். இது இந்த ஆராய்ச்சி கூட்டம் என்பதால் தான் இதை பேச முடியும். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கூட்டத்திலேயோ அல்லது பிற விஷயங்கள்லயோ இத பேச முடியாது. துணிந்துதான் இளையராஜா இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக தத்துவம் சார்ந்த நூல்களை வாசிப்பதில் அவர் பெரிய ஆர்வம் காட்டி வருவதால் அவருக்கு இந்த பகுதியும் கண்ணில் பட்டிருக்கிறது. இந்த உரைக்குரிய விஷயங்களை அவர் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னாடி சொன்னார், 2வது கூட்டத்திலையும் முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு என்ன இதுன்னா, அடுத்த மாதமே இதனுடைய தொடர்ச்சியை வைக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் ஏற்கனவே ஒரு தடைப்பட்டு போன ஒரு தமிழர் இசை குறித்த ஒரு உரை இருப்பதால் மார்ச் மாதம் தம்பி இளையராஜாவை நாம் மீண்டும் அழைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். மற்றபடி இந்த தோழர் வேற ஏதாவது நீங்க பேச வேண்டியிருக்கா தோழர் காமு? ஒரு நிமிஷம், நீங்க முடிச்சீங்களா பேராசிரியர்? நீங்க முடிச்சீங்களா? நான் கடைசியில் நன்றி சொல்லி முடிச்சிருவேன். ஓகே தோழர்களே, இந்த புத்தகம் நான் எனக்கு அறிமுகமானது புத்தக வாசிப்பின் மூலமாக இல்லை, எதேர்ச்சியா யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். எதேர்ச்சியா பை சான்ஸ் தான். அதான் மிர்தாதுங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கேன், புத்தகம் கேள்விப்பட்டிருக்கேன், தவிர வேற ஒண்ணுமே அதை பத்தி தெரியாது கூடுதலா. அந்த உரையை கேட்டோடனே ரொம்ப ஆர்வமாயிருச்சு, ரொம்ப பிரமாதமா இருந்தது. அப்புறம் அப்புறம் அதுல புவியரசு மொழிபெயர்ப்புன்னு அந்த உரையாளர் சொல்லல. சரி, அந்த புத்தகத்தை தேடி பிடிச்ச நண்பர்கிட்ட இருந்தது, அந்த புத்தகத்தை வாங்கி நான் வாதிச்சேன். அது புவியரசு தான் மொழிபெயர்த்திருக்காருங்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாவும் இருந்தது. அதுல இவரு சொல்ற மிர்தாத் சொல்லக்கூடிய அந்த தத்துவ தெரிப்புன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் அவ்வளவு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த எந்த அளவுக்கு சுவாரஸ்யம்னா, அதை அப்படியே குரல் வெண்பாவா நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சொத்துங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு மிர்தாத். சொத்தை உடையவன் சொத்தின் உடைமையாம், சொத்தற்று இருப்பதே சொத்து. சொத்தை உடையவன் சொத்தின் உடைமையாம், சொத்தற்று இருப்பதே சொத்து அப்படின்னு நான் அதை குரல் வெண்பாவா எழுதினேன். அதே மாதிரி உடைமை எந்த அளவுக்கு கொஞ்சமா, அதை சூஃபி தத்துவம் கூட சொல்லலாம், அதை எந்த அளவுக்கு கொஞ்சமா உன்னுடைய உடைமை இருக்கோ அந்த அளவுக்கு உன்னுடைய மதிப்பு கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து. குறைந்த உடைமை அதிக மதிப்பு, அகுதும் உயர்ந்தால் குறையும் மதிப்பு. இப்படி அத ஏதோ ஒரு உத்வேகத்துல அவருடைய தத்துவ திரிப்புகள்லாம் ஒரு குரல் வெண்பாவை எழுதி கிட்டத்தட்ட ஒரு 50-60 குரல் வெண்பா 3 சாப்டர் எழுதி முடிச்சிட்டேன். அது அடுத்த சாப்டர் தொடரக்கூடாதுன்னு எனக்கு வேறு வேலைகள் வந்ததுனால அப்படியே. ஒருத்தர் சொல்லுவாரு, சாவதற்கு வாழ்ந்திரு, வாழ்வதற்கு செத்திடு, ஆவதற்கு வேற எதுவும் இல். சாவதற்கு வாழ்ந்திரு, வாழ்வதற்கு செத்திடு, ஆவதற்கு வேற எதுவும் இல் அப்படின்னு அவர் சொல்லுவார்கள். நீ சாவதற்காக வாழு, வாழ்வதற்காக சாகு அப்படின்னு ஒரு தத்துவ தெரிப்பு ஒண்ணு வரும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு புத்தகம். இனி அந்த தத்துவ பகுதிக்கு போகும் பொழுது நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதுல ரொம்ப ஆர்வம் அதிகமா வருங்கிறது என்னுடைய கருத்து. அதை ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது 2-3 மாசம் தள்ளி போகும்போது தெரியுது, தவிர்க்க முடியாத காரணங்களால். இருந்தாலும் கூட நம்ம தொடரலாம். மார்ச் மாதம் அல்லது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் அந்த முக்கியமான இந்த மிர்தாத் புத்தகத்தினுடைய முக்கியமான பகுதிக்கு அவரை நாம் அழைத்து சென்று நாம் அந்த உரையை கேட்க எல்லாரும் ஆவலமா இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். இளையராஜா எதை பேசுறீங்களா? இல்லண்ணே, எல்லாருக்கும் நன்றிண்ணே, மகிழ்ச்சி. அப்போ இன்றைய கூட்டம் மிக சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்த கோவை கவிஞர்
தாமு அவர்களுக்கு நம்முடைய ஜீவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் பேராசிரியர் நாவா ஆய்வு குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல இந்த இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அற்புதமான ஒரு பாடலை பாடி திருவனந்தபுரத்திலிருந்து பாடிய அருமை தம்பி விக்டர் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு உரையை, இரண்டாவது பகுதி உரையை நமக்கு தந்த அன்பு தம்பி பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போல அடுத்த கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும், அதாவது 50வது கூட்டம் முழு நாள் அமர்வாக பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியில் ஆஃப்லைன்ல நடைபெறும் நேரடி கூட்டம். அந்த கூட்டத்திற்கு 4 கட்டுரைகள் இடம்பெற இருக்கின்றன. பேராசிரியர் ஆனந்தகுமார் வருகிறார். அதே மாதிரி பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் பேசுகிறார்கள். தோழர் எஸ்கே கங்கா அவர்கள் பேசுகிறார்கள். அதுபோல தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் செல்வகுமார் அவர்களை அழைக்கக்கூடிய முயற்சியில் நான் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறேன். ஒரு பேராசிரியர் நாவா அவர்கள் தொட்ட புலங்கள், அவர் ஆய்வு செய்த புலங்கள், அதில் அது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான தலைப்புகள் கொடுத்து பேச செய்யலாம் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்கு பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியுடைய நாட்டார் வழக்காற்றியல் துறை பேராசிரியர்கள் மன மகிழ்ச்சியோடு இந்த ஆய்வரங்கை நடத்துவதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் குறிப்பாக மீண்டும் தோழர் காமு அவர்களுக்கும் தம்பி இதயராஜா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.